ஸ்டார்ட் பண்ணுச்சு. अच्छा स्टार्ट ஆயிடுச்சா? ஐயோ ஸ்டார்ட் ஆகி 2 நிமிஷம் ஆச்சு. அப்படியா? ஹாய் கைஸ். ஹலோ ஹலோ. ஹாய் ஹலோ ஹலோ. இல்லை வாய்ஸ் வரலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹாய் ஹாய் லக்ஷனா. ஹாய் துளசிகா. ஹாய் தாரிகா. ஹாய் அபினேஷ். ஹாய் லக்கி. ஹாய் சிவசங்கரி. ஹாய் பவித்ரா. ஹாய். நான் சாப்பிட்டேன். நீங்களாம் சாப்பிட்டீங்களா? ஹாய் ஹரிஷ். பிக் ஃபேன் பிக் ஃபேன். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹாய் ஷைனி. எல்லாம் சாப்பிட்டீங்களா? படிக்கிறதுக்கு ரெடியா? இன்னைக்கு நம்ம வந்து ரே ஆப்டிக்ஸ் பார்ட் 1 நான் பிரிச்சிருக்கேன். ஏன்னா ஒரே பார்ட்டில் ஒரே ஒன் ஷாட்டாக முடிச்சிட்டோன்னா ரொம்ப உங்களுக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரே லெக்சராக எல்லாத்தையும் லைக் கிராஸ் பண்ணுறதுக்கு. ஸோ 2 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கேன். இந்த பார்ட்டில் வந்து நம்ம என்னென்ன கவர் பண்ணுவோம்? பேசிக்காக ரிஃப்ளெக்ஷன் கவர் பண்ணுவோம். ரிஃப்ளெக்ஷன் அண்ட் பிளேன் மிரர், அப்புறம் ஸ்பெரிக்கல் மிரர், ஸ்பெரிக்கலர் 2 இருக்குல்ல நம்மக்கிட்ட, கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிஃப்ளெக்ஷன் முடித்ததுக்கப்புறம் ரிஃப்ராக்ஷனுக்கு மூவ் ஆகும். ரிஃப்ராக்ஷன்லேயே நிறைய கன்செப்ட்ஸ் இருக்குதுல்ல. நம்மளுக்கு வந்து த டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த ஸ்லாபில் ஸ்லாப் வச்சா எவ்வளோ தூரம் நம்ம வந்து இந்த பக்கம் பார்த்தா டிஸ்பிளேஸ் ஆகும். அந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம கவர் பண்ணுவோம். ஓகே சரி, ஓகே பார்க்கலாம் கைஸ். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆப்டிக்ஸ்னாலே 2 டைப் இருக்குது சரியா? ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ். ரே ஆப்டிக்ஸ்னால் என்ன? ரே ஆப்டிக்ஸ்னால் லைட், when we consider light and its dimension சரியா? இப்போ வந்து ஏதோ ஒரு பெரிய ஆப்ஜெக்டோட லென்த் வந்து மெஷரபிளாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒரு இவ்வளோ பெரிய பாக்ஸோ இல்லை ஒரு பென்சில் மேலே லைட் விழுகுது, இல்லை லைட் பாசிங் லைக் ஒரு இடத்துல இருந்து நம்மளுக்கு அதுக்கு பின்னாடியிலேருந்து லைட் வருது அப்படின்னா, தட் வி டேக் இட் அஸ் ரே ஆப்டிக்ஸ்னு. ஏன்னா அதில் வந்து லைட் அப்பியர்ஸ் அஸ் ஒரே நிமிஷம். அதில் என்ன ஆகுது? லைட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, ஸோ எப்படி இருக்குது? ரெக்டிலினியர் ப்ராபகேஷன் ஆஃப் லைட். இதுதான் லைட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நம்மளுக்கு தான் ஆல்ரெடி தெரியும் லைட் என்னதுன்னு. லைட் வந்து குரூப் ஆஃப் ஃபோட்டான்ஸ். ஓகே, ஃபோட்டான்ஸ் என்னது? இட் இஸ் எனர்ஜி பேக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஃபோட்டான்ஸை. ஓகே, என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது ரே ஆப்டிக்ஸ்? இட் எக்ஸ்பிளைன்ஸ் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன். ஓகே, ரிஃப்ளெக்ஷனும் ரிஃப்ராக்ஷனும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணும். வேறஸ் வேவ் ஆப்டிக்ஸ் நம்மளுக்கு என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்? இட் எக்ஸ்பிளைன்ஸ் ரிஃப்ராக்ஷன், interference, polarization and diffraction. Okay, and dimension of the object வந்து is compared to the wavelength of light. இதில் வந்து it is not compared to the wavelength. Length of the object is very much greater than the wavelength of the light. சரியா? in case of ray optics. ஆனால் in case of wave optics, length of the like the object or the aperture
இப்போ சப்போஸ் ஒரு பேப்பர் எடுத்துக்கிறீங்க, பேப்பரில் ஒரு வெரி ஸ்மால் ஹோல், இப்படி ஒரு ஹோல் நீங்கள் போட்டுடுறீங்க ஒரு சின்ன பென்னோ இல்லை பென்னோட டிப்பை வச்சு. அதில் இஃப் யூ ஆர் பாசிங் அ லைட் ஒரு லேசர், யூ வில் பி ஏபிள் டு அப்சர்வ் வேவ் பேட்டர்ன் மாதிரி. யூ வில் பி ஏபிள் டு அப்சர்வ் டிஃப்ராக்ஷன், இன்டர்ஃபியரன்ஸ் அதெல்லாம். ஸோ இந்த this point is almost equal to comparable to the wavelength of light. So this comes under wave optics. சரியா? இப்போ நம்ம ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் பார்க்க ஆரம்பிப்போம். ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் என்னது? when light rays strike both the boundary of two media such as air and glass, a part of the light is turned back in the same medium. Okay, ஸோ ஏதோ ஒரு கிளாஸோ லைட் மேலேயோ, இப்போ ஏதோ ஒரு இது ஒரு சர்ஃபேஸ்ன்னு கன்சிடர் பண்ணுங்க, ஒரு சாஃப்ட் சர்ஃபேஸ்ன்னு. ஓகே, இந்த சர்ஃபேஸில் ரே ஆஃப் லைட் வந்து விழுகுதுன்னா இட் கெட்ஸ் ரிஃப்ளெக்டட், ரைட். ஸோ இன்சிடென்ட் ரே வருது, இட் கெட்ஸ் ரிஃப்ளெக்டட் லைக் திஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் மீடியம். இது ஏர்ன்னு நம்ம சொல்கிறோம், இது வந்து கிளாஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ரிமெம்பர் உங்களுக்கு தான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தெரியும்ல. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பேசிக்லி இஸ் அ மெஷர் ஆஃப் ஆப்டிக்கல் டென்சிட்டி. சரியா? எவ்வளோக்கு எவ்வளோ ஆப்டிக்கல் டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, ரைட். ஸோ இன்சிடென்ட் ரே அண்ட் ரிஃப்ளெக்டட் ரே, இது வந்து இஃப் இட் பாசஸ் இன்சைட் திஸ் மீடியம் இட் இஸ் கால்ட் ரிஃப்ராக்ஷன். இந்த phenomenon வந்து we call it as refraction and it goes inside the second medium. Okay, laws of reflection தான் நம்ம இதெல்லாம் நம்ம வந்து 9th standardலே படிச்சிருக்கோம். we all know this. சரியா? that angle of incidence is equal to angle of refraction. அப்புறம் the incident ray normal and the reflected ray are all in the same plane. Okay, the incident ray reflected point of incidence same plane. அதான் நான் சொன்ன மாதிரி தான். it is called the plane of incidence. The angle of incidence, the normal and the angle of reflection எல்லாமே are same. See, angle of incidence is equal to angle of reflection. Okay, the frequency wavelength it is important to remember that there is no change in the frequency after reflection. இந்த ஒரு smooth surfaceல if a ray is coming and it's getting reflected na, this is a normal and consider பண்ணிட்டீங்கன்னா this is angle of incidence, angle of reflection. Okay, there is no change if இதோட frequency, there is no change in the frequency. if the இதோட frequency வந்து f1, இதோட speed வந்து v1, இதோட wavelength lambda 1 னா there is in the reflected ray ல வந்து there is no change. இதோடதும் f1, v1 and lambda 1. Okay, in case of a plane mirror, the angle between the incident ray and the plane mirror is the same as the angle between the reflected ray. அதான் சொல்லியிருக்காங்க. So it is, they are saying that the incident angle of incidence and the angle of reflection are the same. Okay, இது வந்து எந்தெந்த இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்? See, when there is normal incidence னா என்ன? when the incident ray is along the normal தான் நம்ம ஒரு imaginary line draw பண்ணுறோம்ல perpendicular to the surface. So if the incident ray is along the normal, the reflected ray also retraces its path back along the same path. சரியா? இதே பாத்தில் அது திரும்பி போயிடும் reflected ray. So அப்போ angle of incidence and angle of reflection both are 0. Okay, because what? Angle of incidence is basically the angle between the incident ray and the normal. Reflected ray என்னது? the angle between the reflected ray and angle of reflection வந்து angle between the reflected ray and the normal. Okay, grazing incidence னா என்னது? grazing incidence னா if the ray is passing in such a way that it is perpendicular to the basically angle of incidence 90 degrees இருந்தா angle of reflection 90 degrees இருக்கணும். So it passes by just like this reflection. Okay, because angle of incidence should be equal to angle of reflection, so both of them should have 90 degrees with the normal. Okay, இப்போ coming to angle of deviation. deviation னா என்ன பேசிக்கா? deviation னா இப்போ வந்து
ஸ்டார்டிங்கில் இப்படி போயிட்டு இருந்ததா, திஸ் இஸ் ஒன் மீடியம், திஸ் இஸ் another மீடியம்னு வச்சுக்கோங்க, μ1 μ2. okay, now it is getting reflected, right, and this is the normal. now அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகாமல் if it would have gone in the same path, இப்படி சேம் பாத்தில் போயிருக்குதுன்னா this ray would have gone through the same path, right, but ஆனால் it has reflected and it has chosen this path. so this is incidence, this is reflected, this is incident ray, this is reflected ray. okay, so எவ்வளோ தூரம் வந்து it has changed its path, the angular difference, like the angle between the incidence ray which would have traveled within the medium and the reflected ray, இந்த angle பேசிக்கா, இந்த angle தான் நம்ம angle of deflection ன்னு ஸ்டேட் பண்ணுறோம், இதை டெல்டாவாக நம்ம denote பண்ணுறோம். okay, so delta is given by what, இது see this whole straight line வந்து is basically this is pi, right, இது வந்து pi, that is 180 degrees. 180 degrees minus angle of incidence is equals to angle of reflection la. so we can basically consider these both angles together as 2i. okay, so pi minus 2i will give you, so the angle of deflection is equal to pi minus 2i. I hope எல்லாத்துக்கும் புரிஞ்சதுன்னு. okay, இப்போ coming to spherical mirrors, see there are many other things, but adala I believe every one of you know. Let's see, in a plane mirror, consider this as a plane mirror and this surface should be polished, seriya. so this is the object na, the image formed is on the same distance from the mirror as that of the object, seriya. idha image na, the image or distance from the mirror and the object's distance from the mirror are same. okay, so same distance, shape and configuration are same, shape, size and configuration are same, and the image formed is virtual and erect. okay, this is what a plane mirror forms. okay, plane mirror ku vandu it forms this equidistant from the mirror, ரெண்டுக்கும் x இருக்கும் image. அதுக்கப்புறமா one more thing is we usually find the focal length, right, focal length for எப்படி சொல்றது, plane mirror is infinity for plane mirror. this is something that you can keep in mind. okay, இப்போ coming to spherical mirrors, spherical mirrors la some usual terms that நம்ம like previous standards ல இருந்தே நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம பார்க்க போகிற spherical mirrors convex and concave. okay, convex னா the reflecting surfaces இப்படி கான்கேவாக இருக்குது, கான்வெக்ஸ்னா இப்படி இருக்கும். okay, the reflecting surface வந்து is basically protruding outwards. see நீங்கள் ஒரு பால் மாதிரி எடுத்துட்டீங்கன்னா, ஒரு பாலில் வந்து this part is concave and this part is convex ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். okay, so basic terms involved first நம்ம பார்க்க போகிற சென்டர் ஆஃப் கர்வேச்சர் என்னன்னு. சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இஸ் பேசிக்லி இது ஒரு மிரரை நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னா, if you continue this curvature of the mirror to form a circle, the center of the circle இப்போ இது ஒரு curved spherical surface இருக்குல்ல, spherical mirror இருக்குல்ல, இந்த மிரரை அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணி ஒரு சர்க்கிள் எந்த பக்கம் வரைஞ்சீங்களோ அந்த சர்க்கிள்க்கு ஒரு சென்டர் இருக்குல்ல, அந்த சென்டர் தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்கிறாங்க. ஓகே, எல்லா சர்க்கிள்க்கும் ஒரு ரேடியஸ் இருக்கும். ஸோ திஸ் the distance between this is called the pole and this is called center of curvature. Distance between the pole and the center of curvature the radius ன்னு சொல்றாங்க, radius of curvature. Pole the geometric center of the mirror, okay.
So pole is any point on the reflecting surface. Principal section, center of curvature, the center of the sphere along the mirror is the part, radius of curvature, principal axis. Okay, fine. Aperture one is basically the diameter. See, the two extremes of the mirror points or the distance, we take it as the aperture. Okay. Sign conventions ரொம்ப important. Okay. நம்ம mirror consider பண்றப்போ in any mirror இருந்தாலும் சரி லென்ஸா இருந்தாலும் சரி, I am taking convex, you can consider concave also, ஆனால் அதுக்கு வேற மாதிரி வரும். ஓகே, எப்போவுமே ஆப்ஜெக்ட் வந்து நம்ம லெஃப்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணுறோம்ல, நம்ம சைன் கன்வென்ஷன் வந்து based on what do we take sign convention into account? Based on the direction of incident light. Okay, so this is the incident light now. This is the direction of incident light now. See the direction. So நம்ம வந்து எப்போவுமே distance of anything, distance of the object, distance of the image, we always calculate it from the pole. Okay, இங்கிருந்தா we calculate. So from the pole we calculate all the distances. So if the distance is opposite to the direction of the incident ray, we take it as negative. If it is along the direction from the pole, we take it as positive. Okay, so எப்போவுமே object வந்து இந்த பக்கம் தானே வைப்போம். So object, when we are considering object as on this side, so u is always will mostly be negative because we are considering it over here. Okay, அதுவே in case the image is formed on this side, சரியா, most of the cases in the concave mirror image will be formed on this side except one case. அது நம்ம அடுத்ததில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ V is formed on this side, this is positive. ஏன்னா from the pole we are considering it towards the right, it is the same direction, incident ray ஓட same directionல தான் இருக்கு, so that is positive. Okay, and focal length என்னது பேசிக்கா, if you focal length is basically it is half the times of radius of curvature. Okay, இதுதான் center of curvature na, இதுதான் radius of curvature. Radius of curvature ஓட half the focal length பேசிக்கா. Okay, so focal length வந்து இந்த கேஸ்ல என்னவா இருக்கும், நெகட்டிவா இருக்கும்ல, because radius of curvature also will be negative because it lies on this side of the mirror, incident rayக்கு ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கான்வெக்ஸ் மிரருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சி நம்ம வந்து இந்த கேஸ் பார்க்கலாம். ஒரு ரியல் ஆப்ஜெக்ட் இங்கே பிளேஸ் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து ஒரு வர்ச்சுவல் இமேஜ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஆன் தட் சைட் விச் இஸ் எரெக்ட். ஓகே, நம்ம வந்து u வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் கரெக்டாக இந்த சைடில் இருக்கிறதுனால u is the object distance from the pole, v is the image distance from the pole, f is the focal length. Okay, and v வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக வருது. இதை நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க, இது வந்து when object is virtualங்கிறதுக்காக. ஓகே, ஐ ஹோப் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். focal length na இதுதான். See, focal length is basically the point where the image is formed when the source or object is placed at infinity. Light வந்து இன்ஃபினிட்டில இருந்து வந்துச்சுன்னா பேசிக்காக parallel rays of light வந்து இன்ஃபினிட்டில இருந்து வருது, அதெல்லாம் it is getting reflected and coming to one point called focus. சரியா, இந்த ஃபோக்கஸ்க்கும் இந்த போல்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் focal length. Okay, that is basically usually half the times of the radius of curvature. Okay, right. So f is equals to r by 2. It is negative for concave mirror and positive for convex mirror. ஏன்னா the radius of curvature is positive for convex and negative for concave. Plane mirrorக்கு அது infinity நான் சொல்லிட்டேன். இப்போ இது வரைக்கும் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? Anyone has any doubts? Anyone has any doubts? Okay, fine.
இப்போ வந்து we are going to see mirrors formula தான் we know it already. 1 by f is equals to 1 by v plus 1 by u. Okay, இதில் எல்லாமே f, the focal length, the image distance and the object distance எல்லாமே we take in consideration from the pole தான். அண்ட் அதோட சைன் கன்வென்ஷன்ஸ் தான் எப்படின்னு நான் சொல்லிட்டேன். இன்சிடென்ட் ரேக்கு ஆப்போசிட்டாக நம்ம எடுத்தோம்னா இட் இஸ் நெகட்டிவ். இன்சிடென்ட் ரேக் டுவர்ட்ஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த இன்சிடென்ட் ரே எடுத்தோம்னா இட் இஸ் பாசிட்டிவ். ஓகே, ஸோ எஃப் வந்து எஃப், வி அண்ட் யூ எல்லாத்துலேயும் வி சப்ஸ்டிடியூட் இட் வித் த சைன். சரியா? ஸோ வித் சைன் பண்ணுங்கள். விதவுட் சைன் இல்லோ நீங்கள் போட்டிங்கன்னா தப்பாக வரும். ஓகே, ஸோ யூ வந்து யூஸ்வலி நாட் ஆல்வேஸ்ன்னு சொல்ல மாட்டேன், மோஸ்ட்லி. ஏன்னா நம்ம வந்து when we are considering like object as real, ஆப்ஜெக்ட் வந்து ரியலாக நம்ம கன்சிடர் பண்ணோம்னா, ரியல் ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுறோன்னா u is negative. ஓகே, அப்படி இல்லாட்டி when we are considering an image as an object, ஓகே, அது சில கேசஸில் வரும் தட் இப்படி ஒரு மிரர் வச்சிருப்பான், அது பின்னாடி ஒரு பிளேன் மிரர் வச்சிருக்கலாம் அவன். ஓகே, ஸோ நம்ம வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகும், பட் தட் இமேஜ் வில் ஆக்ட் as an object to another mirror. ஓகே, ஸோ அப்போ வந்து the image is not real. இல்லை, ஸோ ஆப்ஜெக்ட் ரியலாக இருக்கிறப்போ u is always negative. ஓகே, அண்ட் f is negative. இது எப்போவுமே இட் இஸ் applicable. ஃபோக்கல் லென்த் எப்போவுமே applicable தான். focal length வந்து is negative for concave mirror and positive for convex mirror. ஓகே, focal length வந்து இது அப்படியே நான் சிம்பிளிஃபை பண்ணி இதை கொண்டு வந்திருக்கேன். focal length வந்து இதோட இன்னொரு ஃபார்முலா வந்து vu by v plus u or v. நம்ம இமேஜை வந்து கண்டுபிடிக்கணும்னா this is usually that formula which questions இதில் தான் வரும். எப்போவுமே இமேஜ் தான் யூஸ்வலாக கண்டுபிடிக்க சொல்லுவேன். ஸோ யூ கேன் கீப் திஸ் இன் மைண்ட். இல்லை நீங்கள் டிரைவ் கூட பண்ணிக்கலாம், பேசிக்காக இதை ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா கூட போதும். ஓகே, ஸோ uf by u minus f. ஆல்ரைட், ஸோ இருங்க இதை பார்த்துடலாம். நம்மளுக்கு தான் ஃபர்ஸ்ட்லேயே தெரியும். ஐ திங்க் திஸ் இஸ் விசிபிள்னு நினைக்கிறேன், பட் ஸ்டில் இட்ஸ் ஒன்லி ஃபார் ரிவிஷன். மை நைஸ், நீங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நான் இன்னும். சரியா? தட் when the source is placed at infinity, இது வந்து கான்கேவ் மிரருக்கு இது நம்ம பார்க்குறோம். ஸோ when source is placed at infinity, எங்கே நம்மளுக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும்? at the focus, right? ஃபோக்கஸில் the nature is real and இன்வெர்ட்டடாக இருக்கும் இமேஜ். ஓகே, and it is diminished, highly diminished. when the object is placed between infinity and c, அப்படி உங்களுக்கு தெரியலன்னா you listen to நான் சொல்கிறது அப்படியே கவனிங்க. ஓகே, when it is placed between infinity and c, that is center of curvature, the image is formed between center of curvature and focus. Okay, அப்போ it is real and inverted and the image is diminished. When it is placed at the center of curvature, அப்போ image also is formed at the center of curvature. It is real and inverted and it is equal in size. Okay, this is one of those important points. இது பேசிக்காக நீங்கள் வந்து one half and other half கன்சிடர் பண்ணலாம். இது ஒரு half when the image is placed away from the center of curvature, அப்புறம் center of curvature, அப்புறம் within the center of curvature when placed between focus and c, அப்போ வந்து image is formed beyond c, அப்போ real and inverted and enlarged. When placed between f and c, that is and very near to focus, அப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஃபோக்கஸில் தான் வைக்கிறோம் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா, ஃபோக்கஸில் தான் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஃபோக்கஸில் வச்சுட்டிங்கன்னா நெகட்டிவ் இன்ஃபினிட்டியில் எங்கேயோ இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கும். இட் இஸ் ஹைலி என்லார்ஜ். அப்போது ஓகே, பிளேஸ்ட் பிட்வீன் ஃபோக்கஸ் அண்ட் போல்னா இமேஜ் இஸ் ஃபார்ம் at positive infinity, virtual and direct. சரியா? அப்போ வந்து on the other side of the mirror virtual and direct இருக்கும். when placed between f and p, அப்போ virtual and direct and enlarged, formed behind the mirror. ஓகே, இப்போ இமேஜ் ஃபார்மேஷன் அந்த கான்வெக்ஸ் லென்ஸ். கான்வெக்ஸ் நம்மளுக்கு தான் கான்கேவ் தெரியும். கான்கேவில் நம்ம பார்த்தோட இதுதான் இது என்ன சொல்கிறது, நான் சம்மரி தான் இது. சம்மரியில் பேசிக்லி நம்ம ஒரு ரியல் ஆப்ஜெக்ட் வைக்கிறோம்னா கான்கேவ் மிரரில் இட் ஃபார்ம்ஸ் போத் ரியல் இமேஜ் அண்ட் வர்ச்சுவல் இமேஜ். ஓகே, ரியல் இமேஜ் எப்போ ஃபார்ம் ஆகும்? whenever it is placed beyond ஃபோக்கஸுக்கு முன்னாடி வைக்கிறப்பெல்லாம் it forms a real image, inverted image,
and it is small, same or large size. சரியா? Small எப்போ small when the image distance is greater than r, that is radius of curvature. நம்ம center of curvature க்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் it is small. சரியா? Same எப்போ when the இருங்க when u is greater than r. இதில் when u is equal to radius of curvature. இது எப்போ when u is lesser than radius of curvature. அப்போ it is larger. Okay, enlarged இருக்கும். Virtual and erect image எப்போ இருக்கும்? Virtual and erect image it will be large only when it is placed on the focus or closer to the focus and pole. Okay, அதான் நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் கான்வெக்ஸ் மிரரில் எப்படி? கான்வெக்ஸ் மிரரில் ஆல்வேஸ் எங்கே வச்சாலும் irrespective of the position of the object, the image is always formed is diminished, virtual, erect and diminished. Okay, always. அதோட ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ரியல் ஆப்ஜெக்ட் கான்வெக்ஸ் மிரர் எப்போவுமே it produces a virtual image which is erect and diminished. Okay, ஸோ இது டோட்டல் 2 மிரர்ஸ்க்கும் சேர்த்து ஒரு சம்மரி மாதிரி. ஸோ ரியல் ஆப்ஜெக்ட் ரியல் இமேஜ் எப்போ இருக்கும்? ரியல் இமேஜ் வந்து only concave mirror will produce, whereas virtual image both concave and convex will produce. Concave produce பண்ணுறப்போ it will be large. சரியா? enlarged-ஆ இருக்கும் concave, whereas convex வந்து small மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணும். it is diminished. Okay, inverted image வந்து always concave மட்டும்தான் inverted ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ because it is always real, always இல்லை, it has real image கூட ப்ரொடியூஸ் பண்ணும். பட் கான்வெக்ஸ் வந்து வெறும் virtual and erect தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ it produces an erect image. Okay, concave வந்து large size ப்ரொடியூஸ் பண்ணும், பட் convex only small. Okay, I hope it was useful. இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மேக்னிஃபிகேஷன். மேக்னிஃபிகேஷன்னா என்ன? பேசிக்காக நம்ம பார்த்துருந்தோம்ல இத்தனை நேரமாக டிமினிஷ்டு இல்லை என்லார்ஜ்டுன்னு. எவ்வளோ தூரம் டிமினிஷ்டு அண்ட் எவ்வளோ தூரம் என்லார்ஜுன்னு நம்ம பார்க்குறதுக்கு தான் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆர் லேட்ரல் மேக்னிஃபிகேஷனுங்கிற ஒரு டேர்ம் இருக்குது. ஓகே, ஸோ மேக்னிஃபிகேஷன்னா என்ன? பேசிக்காக இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ஹைட் ஆஃப் த இமேஜ் to the height of the object. Okay, the height of the image and height of the object, it is a ratio. Okay, என்ன நம்ம பார்க்க போகிறோம்? height of the, if the magnification is positive ena the image is erect. Okay, basically see, if this is the mirror, okay, and this is the object, if object is above this line, principal axis க்கு மேலே இருந்துச்சுன்னா we are considering it as positive, and if it is down now we are considering it as negative. Okay, so we are applying the sign convention with respect to height, and the sign convention apply பண்றப்போ நம்மளுக்கு வந்து மேக்னிஃபிகேஷன் வந்து பாசிட்டிவாக இருந்தால் எரெக்ட் இமேஜாக இருக்கும். எரெக்ட் இமேஜ்னா என்ன? போத் த ஆப்ஜெக்ட் அண்ட் த இமேஜ் வில் பி எரெக்ட். சரியா? இன்வெர்ட்டடாக இருக்காது. ஆனால் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா எப்படி? நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இன்வெர்ட்டடாக இருக்கும்ல, அப்போ ஹைட் வந்து நெகட்டிவாக இருக்கும். அப்போ நெகட்டிவாக இருக்கும். ஸோ வில் கெட் த மேக்னிஃபிகேஷன் ஆஸ் மைனஸ், நெகட்டிவாக. ஓகே, அண்ட் கிரேட்டர் தென் 1 எப்போ இருக்கும்? when height of the object is greater, இங்கே இந்த இடத்துல தப்பாக போட்டிருக்கேன், இது இமேஜ், இது ஆப்ஜெக்ட். ஓகே ஓகே, ஸோ when the height of the image is greater, அப்போ கிரேட்டராக இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி இந்த ரேஷியோ வந்து will be greater than 1ல. ஸோ enlarged இமேஜாக இருந்தப்போ இருக்கிறப்போ it will be more than the height of the object, so be greater than 1. equal to 1 எப்போ? when same size எப்போ வரும்? when they are placed at C இருக்கிறப்போ same size வரும். ஸோ அப்போ மேக்னிஃபிகேஷன் வந்து 1ஆ இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளூஸ் வச்சு when மேக்னிஃபிகேஷன் 1ஆ இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, when it is 1 or it is greater than 1 or it is equal to 1, if they are saying something like this, it should strike உங்கள் மைண்டில். எங்கே இருக்குது ஆப்ஜெக்டோட பொசிஷன், எங்கே இருக்குது இமேஜோட, சாரி ஆப்ஜெக்டோட ஹைட் என்ன, இமேஜோட ஹைட் என்ன அப்படின்னு. கான்வெக்ஸ் கான்கேவ் மிரர் இருந்ததுன்னா
with respect to இந்த greater than equal to or lesser than 1 நீங்கள் எங்கே இருக்குது ஆப்ஜெக்ட்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம், whether it is away from the center of curvature or within the center of curvature அப்படின்னு. Alright, so it is a very good way to eliminate your options. Okay, for magnifications in terms of the image length, object length and focal length. Okay, magnification is என்னது பேசிக்கா, it is height of the image by height of object is equal to minus of image and image distance and object distance. Okay, image distance by object distance. For mirror, from mirror's formula la இருந்து எடுத்துட்டோம்னா magnification is equals to ratio of height of image by height of object. Okay, இது வந்து mirror's formula நம்மகிட்ட mirror's formula இருந்ததுல v and u இருந்தது, so அதை வச்சு we derived this height of image by height of object is equal to basically magnification is equal to நம்மளுக்கு already தெரியும் magnification is equal to minus v by u ன்னு, so it is equal to f by f minus u or f minus v by u. Okay, so this also you can keep it in mind. And எல்லாத்துலேயும் எல்லா term substitute பண்ணுறப்ப value use sign conventions. சரியா, sign conventions யூஸ் பண்ணாமல் substitute பண்ணாதீங்க values. இப்போ நம்ம நியூட்டன்ஸ் லான்னு பார்க்க போகிறோம், நியூட்டன்ஸ் ஃபார்முலா. பேசிக்காக நியூட்டன்ஸ் ஃபார்முலான்னா என்ன? see, consider this is a convex, sorry, this is a concave mirror. Okay, concave mirrorலேருந்து this is the focus, this is where the object is kept and this is where the image is formed. Okay, image இங்கே ஃபார்ம் ஆயிருக்குது. So we are considering the distance x1 as the distance of the object from the focus. ஃபோக்கஸ்லேருந்து ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரங்கிறது x1ன்னு நம்ம எடுக்கிறோம். அப்புறம் ஃபோக்கஸ்லேருந்து இமேஜ் எவ்வளோ தூரங்கிறத x2ன்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம், ரைட்டா? அண்ட் f தான் இஸ் ஆஸ் யூஷுவல், இட் இஸ் ஃபோக்கல் லென்த். Alright, so the formula to know this is f is equals to root of x1 minus x1 into x2. Okay, right. So உங்களுக்கு வந்து suppose u கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, u is what basically? u is negative of minus of x1 plus f. Okay, u v என்னது? v இதுவும் negative because it has formed this side. சரியா, so v வந்து x2 plus f. Okay, so we'll know இந்த மாதிரி உங்களுக்கு வேல்யூஸ் தந்துட்டாங்கன்னா இதோட வேல்யூஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா it will be easier to find the value of this. Okay, இப்போ power of the mirror. பவர்னா என்ன பேசிக்கா? Power is basically the ability of any instrument to converge or diverge. சரியா, எவ்வளோ தூரம் அதனால கன்வர்ஜ் பண்ண முடியுது, எவ்வளோ தூரம் டைவர்ஜ் பண்ண முடியுதுங்கிறது தான் பவர் ஆஃப் எனி இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, பவர் ஆஃப் எனி இன்ஸ்ட்ருமெண்ட் கேன் பி given by minus of 1 by f. ஓகே, minus of 1 by f. 1, it is basically f வந்து it is we are considering it in terms of diopters when f is in meters. சரியா, ஃபோக்கல் லென்த்தை நம்ம மீட்டர்ஸாக கன்சிடர் பண்ணணும். நிறைய டைம் they will give you in the question வந்து சென்டிமீட்டர்ஸில் கொடுப்பாங்க, you should convert it to meters and you should calculate. Okay, concave mirror என்ன? concave mirror we know that the focal length is always negative. நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் ஆஃப் நெகட்டிவ், the power always will be positive. Okay, so that is it has an ability to converge. பாசிட்டிவ் பவர்னா கன்வர்ஜிங் பவர்னு அர்த்தம், நெகட்டிவ் பவர்னா டைவர்ஜிங் பவர்னு அர்த்தம். இட் இஸ் த சேம் ஃபார் லென்சஸ். ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து நெகட்டிவ் பவர் லென்சஸ் போட்டிருப்பீங்க, ஸோ யூ ஹாவ் அ ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து டைவர்ஜ் பண்ணுறக்கு, ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் டைவர்ஜிங். சரியா, ஸோ அது வந்து பேசிக்காக லென்சஸ், பட் லென்சஸ்லாம் இருந்தாலும் மிரராக இருந்தாலும் சேம் கான்செப்ட் தான். பாசிட்டிவ் பவராக இருந்துச்சுன்னா இட்ஸ் கன்வர்ஜிங் பவர், நெகட்டிவ் பவராக இருந்தால் இட்ஸ் டைவர்ஜிங் பவர். ஓகே, ஸோ
convex mirror la vandu focal length is positive and power becomes negative because it is minus of 1 by f and it has an ability to diverge. Okay, இந்த question 2020 ல வந்திருக்கு. இதை சால்வ் பண்ணுங்க எல்லாரும். I hope it is visible. தெரியுதா கொஸ்டின்? தெரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. Come on guys, answer the question. என்ன சொல்லியிருக்காங்க? an object is placed on the principal axis of a concave mirror at a distance of u வந்து இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க? concave mirrorன்னு சொல்லியிருக்காங்க. concave mirror. ஸோ இது ஒரு concave mirror. ஸோ இதுதான் focal length. It is placed at a distance of 1.5. so u வந்து is 1.5 times f. okay, the image will be at image எங்க இருக்கும்னு சொல்றாங்க. so we know that formula for image என்னது? image is basically uf by u minus f, right? so substitute the values. u என்னது? minus 1.5 f, f வந்து minus f தான், சரியா? we are considering both minus தான் because it is a concave mirror. okay, so minus 1.5 f into minus f by minus 1.5 f minus of minus f, that is 1.5 f square plus 1.5 f square by minus 0.5 f gets cancelled. so the image formed is minus 3 f. so answer is minus 3 f. option D is the answer. எத்தனை பேருக்கு option D கிடைச்சது? how many of you all got option D as the answer? super, great guys, super. இதை சால்வ் பண்ணுங்க, come on. solve this question. இது பேசிக்கா match the following தான். பிளேன் மிரர் முதல்ல முடிச்சிடலாம். பிளேன் மிரர் வந்து வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் எப்போவுமே இமேஜ் அண்ட் சேம் சைஸ். ஸோ சி வந்து எஸ். ஓகே, அடுத்தது வந்து என்னது? இது கான்கேவ், இது வந்து கான்வெக்ஸ் மிரர். கான்வெக்ஸ் மிரர் வந்து எப்போவுமே வர்ச்சுவல் எரெக்ட் அண்ட் டிமினிஷ்ட் இமேஜ் தான் ஃபார்ம் பண்ணும். ஸோ பி வந்து ஆர். ஓகே, இதில் என்ன ஆகும்? பிட்வீன் சி அண்ட் எஃப் இருக்குது. இட் ஹேசன்ட் ரீச்ட் ஃபோக்கஸ் எட். ஸோ அப்போ வந்து ரியல் இன்வெர்டட் அண்ட் என்லார்ஜாக தான் இருக்கும். ஸோ ஏ வந்து பியாக இருக்கும். ஸோ டி வந்து நம்மளுக்கு கியூவாக இருக்கும். ஓகே, ஐ ஹோப் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதுன்னு. I hope everyone understood. Okay. இப்போ ரிஃப்ராக்ஷனுக்கு போக போகிறோம். ரிஃப்ராக்ஷன் என்னது? பேசிக்கா
What is refraction? Refraction is when light passes from one medium to another. ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியமுக்கு, see it is when light is moving from, this is one medium 1, okay, which has a refractive index of mu1, this is mu2, medium 2, okay. So when light is moving from one medium to another medium, there is bending of light. Can you see the bending? See, first light இப்படி போயிட்டு இருந்தது, இப்படி போயிருக்க வேண்டியது, ஆனா it has bent, okay. So there is bending of light, that is basically called refraction, okay. So to different optical density na, it has different mu, okay. So the bending of light at the boundary separating the two media, okay, ரெண்டு மீடியாவே செப்பரேட் பண்ற இடத்துல, ரெண்டு மீடியாவையும், இது ஒரு மீடியா இது ஒரு மீடியா, இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ற இடத்துல when it is bending, that is called refraction, okay. Optical density increase ஆகிறப்போ, in an optically dense, when mu is greater, mu2 is greater than mu1, mu2 is greater than mu1, அப்போ வந்து light travels, இது வந்து இது என்னது, mu1 is greater than mu2 அப்படின்னா செகண்ட் மீடியம்ல வந்து என்ன ஆகுது, செகண்ட் மீடியம்ல வந்து this is rarer medium ன்னு சொல்றாங்க, this is denser medium ன்னு சொல்றாங்க. அப்போ வந்து லைட் வந்து ஃபர்ஸ்ட் இப்படி போகுது, அப்புறம் it travels faster. When it is traveling faster, it moves away from the normal, okay. அதுவே when it is traveling slower, it travels towards the normal, okay. So இதுதான் நார்மலா போக வேண்டிய incident ray. When it is traveling in a denser medium, if mu2 is greater than mu1, it comes towards the normal, and when mu1 is greater than mu2, that is if this is the denser medium, appo it when this is the denser medium, appo it travels away from the normal, okay. And away from the normal it travels, and also it's that light travels faster. Light always travels faster in an optically rarer medium, and in an optically denser medium light travels slower, okay. So velocity, so when mu1 is greater than mu2, velocity of light in medium 1 is greater than velocity of light in medium 2. That's சொல்ல வராங்க. So optical density is measured in terms of refractive index mu, okay. நம்மளுக்கு தான் தெரியும் refractive index, already we have learned from modern physics, EMW லாம், that it is basically the refractive index is basically the ratio of the speed of light in air or vacuum by the speed of light in any other medium, okay. So mu increase ஆக when the optical density is increasing, அப்போ the velocity will decrease, okay. So mu is inversely proportional to the velocity. Mu1 by mu2 is equal to v1 by v2 is equal to lambda 2 by lambda 1, okay. இது பேசிக்கா என்னது, we know that mu is inversely proportional to the velocity, right. So mu1 by mu2 will be equal to v2 by v1, and we know v2 என்னது பேசிக்கா, velocity என்னது, velocity of any light is equal to lambda by time period, right. This is what is a wavelength by time period is only the velocity, okay. So velocity is directly proportional to wavelength, and mu is inversely proportional to velocity, hence mu is inversely proportional to wavelength, okay. So mu1 by mu2 is equal to v2 by v1 is equal to lambda 2 by lambda 1. I hope எல்லாத்துக்கும் புரிஞ்சதுன்னு. இந்த இடத்துல 2 is the second medium, 1 is the first medium, okay. Speed of light in any medium, this we have already seen in EMW. Speed of light we have seen as
C is equals to 1 by root of epsilon naught mu naught. Okay, epsilon naught என்னது? It is a coefficient of permittivity. Mu naught என்னது? Coefficient of permeability. இது வந்து mu naught v naught. When v is the velocity in any other medium, it is mu m and epsilon m and mu m. So mu naught என்னாகும்? Mu is basically the refractive index. Refractive index is equal to C by V is equal to mu m epsilon m mu m by epsilon naught mu naught. So we'll get the refractive index as relative the root of relative permittivity into relative permeability. Okay, this is an important question. This can come in your exam. The exam la varlam. So keep it in mind. So the bending of light. See, bending of light na starting le adha explain pannirna. When when mu2 is greater than mu1, appo vandu that is, if this is optically dense, when the light is entering optically dense medium ku vandu, if it is entering, appo it moves towards the normal. But when it is moving to an optically rarer, if this is rarer medium, optically rarer medium, and mu2 is lesser than mu1, appo it moves away from the normal. Okay, in that case angle of refraction will be greater than angle of incidence. In this case, angle of incidence will be greater than angle of refraction. Okay, special cases. There are special cases where light doesn't bend. Refraction occurs. See, when it is passing between two medium, appa kuda when light doesn't bend, adukku especially two cases irukku. When eppo appdi agona, normal incidence, சரியா? Even whatever be the even if mu2 is greater than mu1 or mu1 is greater than mu2, எப்படி இருந்தாலும் when the light is incident normally to the surface separating the two media, basically the boundary separating the two media அதுக்கு perpendicular இருந்துச்சுன்னா, it's basically along the normal. அப்போ angle of incidence is 0 because it is along the normal. So angle of refraction also will be 0. சரியா? So it passes straight உள்ள போயிரும். There is no bending. Similarly, when angle of both mu1 and mu2 ரெண்டுமே same medium தான், ரெண்டும் same medium இருந்துச்சுன்னா there will be no bending of light. Okay, எப்படி it comes அதே மாதிரி it passes along the same path. Laws of refraction பார்க்கலாம். Laws of refraction என்னென்ன இருக்கு? The incident ray இல்ல laws of refraction ஒரு சின்ன break அப்புறம் பார்க்கலாமா? அது வரைக்கும் நம்ம பேசலாம். ஏதாச்சும் எவ்வளோ நேரம் ஆச்சு? 1 hour ஆச்சா? ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். When Huygens principle வந்து நம்மளுக்கு இதில் வரும், வேவ் ஆப்டிக்ஸில். ஓகே, சொல்லுங்க guys, ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஃபிசிக்ஸில் எவ்வளோ எடுத்தால் சேஃப் ஃபார் ஜிஎம்சி? ஃபிசிக்ஸில் யூ கேன் கெட் அபவ் 150 வாங்கிட்டீங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் சேஃப். இல்லை, 150 அது நம்மளுக்கு தெரியாது ஒரு கேட்டகரிக்கும் எவ்வளோன்னு. ஸோ உங்கள் கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்கன்னா ஐ திங்க் பிவேக்கு 2016 வரைக்கும் பார்த்தா ஓகேயா? 11th ஃபிசிக்ஸ்க்கா, எந்த ஃபிசிக்ஸ்க்காக இருந்தாலும் 2016 வரைக்கும் பார்த்தா ஐ திங்க் இட்ஸ் சஃபிஷியன்ட்.
இது பெருசு பண்ணலாமா என்ன? எதை பண்ணும்? இல்லை கரெக்டாக தான் இருக்கா? அது கரெக்டாக தான் இருக்கு. சரி ஓகே ஓகே. அண்ணா அவங்க பின்னாடி யாராச்சும் நிற்கிறாங்களா? இல்லை அது லைட்டா? இல்லை அது லைட் தான், அந்த பக்கம் இருந்தது லைட். ஹவு ஹார்ட் இட் இஸ் டு கெட். I think this year the cutoff was around 650 655. If you are இந்த வருஷம் it will increase by 10-20 marks. அவ்வளோ அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். 10 marks ஆகுது இன்க்ரீஸ் ஆகும். போன வருஷம் எவ்வளோ 40 மார்க் இன்க்ரீஸ் ஆச்சு எல்லா காலேஜும். ஆனால் 21-22 இன்க்ரீஸே ஆகல, அப்படியே தான் இருந்துச்சு. சொல்ல முடியாது, நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. கொஸ்டின் பேப்பர் பார்க்காம கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலும் சொல்ல முடியாது. இப்பெல்லாம் என்ன எப்படி மாறுதுன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ இந்த வருஷம் 24ல அப்படியே ரொம்ப அதிகம் ஆயிடுச்சு கட் ஆஃப். எவனா கேட்டாலும் 690 680ன்றானுங்க. ரேரர் டு டென்சர்னா டுவர்ட்ஸ் த நார்மல். ஓகே, டென்சர் டு ரேரர்னா அவே ஃப்ரம் த நார்மல். கரெக்ட் சிவசங்கரி, யூ ஆர் ரைட். ஹாய் அண்ணா, கேன் யூ டெல் மீ மை நேம்? இட் வில் பி a great. ஆராத்யா, ஆல் தி பெஸ்ட் ஆராத்யா. சரி, நான் வந்து இந்த கேட்டகரி சொல்கிறேன். ஜென்ரல் நம்ம ஓசிபிசி, எம்பிசி, பிசிஎம் அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து 650 அண்ட் அபவ் நீங்கள் எடுத்தீங்கன்னா யூ கேன் கெட் இன் டு சென்னையில் இருக்கிற காலேஜ் எல்லாம் யூ வில் கெட். அப்படி இல்லாமல் மற்ற காலேஜ் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் நீங்கள் பாருங்கள் என்னவா இருந்துச்சுன்னு. நீட் பிஜி கோர்ஸ் என்ன எடுக்க போகிறீங்க சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ நான் வந்து உங்களுக்காக சொல்லித்தரக்கு இதுவாக சொல்லி படிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். நீங்கள் அதை கேட்குறீங்க எனக்கு அப்படியே. இவர் படிச்சுட்டு இருக்காரு இங்கே, நம்ம நீட் பிஜிக்கு தான் படிக்கிறார் நம்ம ஹரிஷ். அடுத்த வாரம் ஐயேயா மீசல்ஸ் ரூபல்லா மம்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ். நீட் பிஜிக்கு என்ன கோர்ஸ்? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எம்பிபிஎஸ் நல்லா முடிப்போம், நல்லா எம்பிபிஎஸ்ஸை படித்து முடிப்போம். என்ட்ரன்ஸ் வந்து வந்துட்டே தான் இருக்கும் கைஸ். நம்மளுக்கு வந்து இது முடிஞ்சதுக்கப்புறம் பிஜி முடிக்கிறப்போ அப்புறம் பிஜி என்ட்ரன்ஸ் வரும். 550 மார்க் ப்ளஸ் எடுத்தால் 7.5 ஓகேவா அண்ணா? கண்டிப்பாக கிடச்சிரும். 550னா ஆக்சுவலாக சென்னை காலேஜே கிடச்சிரும் அண்ணா. நீட் 2026 கிளாஸஸ் எடுப்பீங்களா? தெரியலப்பா. நீங்கள் வந்து நீங்கள் என்ன எப்போ 2026ஓட ஸ்டூடெண்ட்டா? 45 questions டிஃபிகல்ட்டி மாடரேட்டாக இருக்குமா? ஈஸி டு மாடரேட். சரியா? ஐ திங்க் அரௌண்ட் 30 questions will be easy. 30 questions ஈஸியாக இருக்கும். 5 to 8 questions will be மாடரேட்டு. ஒரு 2-3 அதுவும் டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது. 1-2 questions உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக வரலாம். மற்ற ஒரு 2-3 question உங்களுக்கு ட்ரிக்கியாக இருக்கும். மற்றபடிக்கு 30 to 35 questions அப்படியே நீங்கள் ஃபார்முலா போட்டிங்கன்னா ஆன்சர் வர மாதிரி தான் இருக்கும் எல்லா கொஷின்ஸும். அந்த 30 question எழுதி தான் நாங்கள் வந்தேன். நான் எனக்கு 400 மேலே போகவே மாட்டேங்குது. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் நெகட்டிவ்லாம் போகுது. நீங்கள் வந்து அன்ஷியூராக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இது தெரியலன்னா நீங்கள் அட்டென்ட் பண்ணாதீங்க. சரியா? அப்படியே உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் போகுது இல்லை. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா ஒரு 20-30 மார்க் அதிகமாக வந்திருக்கும். இந்த 20-30 மார்க் ரொம்ப மேட்டர் ஆகும் நீங்கள் ரியல் செலெக்ஷனுக்கு. சரியா? மார்க்லேயுமே காலேஜ் ஒரு மார்க்கில் ஒரு காலேஜ் போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் சொன்ன டேபுலர் ஃபார்மேட் கான்கேவ் கான்வெக்ஸ் வெரி எசென்ஷியல். பட் லைக் திஸ் கொஷன் வந்து நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்கும் ஆக்சுவலாக. இப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் வருது கொஸ்டின்னு. 400 மேலே வர மாட்டேங்குது அண்ணா. நீங்கள் எழுதிட்டே இருங்க, மிஸ்டேக்ஸை பாருங்கள். நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் எங்கே தப்பு பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு அந்த சாப்டர் நல்லா படிங்க. சரியா? டெஸ்ட் எழுதிட்டு நம்ம அப்பா டெஸ்ட் எழுதிட்டோம் பெரிய வேலை பண்ணிட்டோம்னு நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க. போயிட்டீங்கன்னா அவ்வளோதான், எதுவுமே அப்போ யூஸே இல்லை. பேசிக்காக டெஸ்ட் எழுதுறதே நம்ம அதுலேருந்து கற்றுக்கிறது தான். ஓகே, ஸோ நீங்கள் எழுதுனா மட்டும் பத்தாது. அது நீங்கள் வந்து என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, அப்புறம் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் திருத்திக்கணும். நீங்கள் வந்து அது தெரியாட்டி அந்த கன்செப்டை, அந்த சாப்டரோ அந்த கன்செப்டோ உட்காந்து தரவாக படிக்கணும். அப்போ தான் அந்த டெஸ்ட் எழுதுனதுக்கே யூஸ். இல்லாட்டி அந்த டெஸ்ட்டு 3 மணி நேரம் நீங்கள் சும்மா எழுதுனது மாதிரி தான். ஓகே, 50க்கு மேலே வரவே மாட்டேங்குதுண்ணா. கண்டிப்பாக வரும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், படிச்சுட்டே இருங்க, கண்டிப்பாக வரும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் போடுங்க.
அக்னி. ஓகே. ஸோ பிக் ஃபேன் மேம், சௌமியா மேம் பிக் ஃபேன். ஓகே அண்ணா, எரர் நோட்ஸ் எடுக்கிறேன் அண்ணா. சூப்பர் லக்ஷ்ணா, சூப்பர். 290 தான் வருது. 290 வருதுன்னா எந்தெந்த சாப்டர் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ. எனக்கே ஆக்சுவலாக மார்க் டெஸ்ட்லலாம் எனக்கு வந்து 175 வரும் ஃபிசிக்ஸில். பயோ மார்க் டெஸ்ட்டில் 175 40 வரும் எனக்கு. நான் வந்துட்டு பயோவில் எனக்கு 290, 280, 310, 320 வரும். அப்புறம் கடைசியில் ஏற்றிட்டேன் பயோ. ஸோ பயோ மேக்ஸிமம் கேன் பி இம்ப்ரூவ் ஃப்ரம் நவ் டு நீட். டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் எஃபர்ட்ஸ், டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் எஃபர்ட்ஸ். சரியா? 720 வரைக்கும் போகலாம், லிமிட்டே கிடையாது. நீங்கள் 720 கூட நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். சி இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஹார்ட் ஒர்க் அண்ட் சம் அமௌண்ட் ஆஃப் லக். நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ. இல்லைன்னா சொல்ல மாட்டோம், லக் இருக்கு. பட் ஆனால் ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் அந்த கொஸ்டின் வந்தால் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ ஒரு சாப்டர் விட்டு போயிட்டீங்க, இல்லை சும்மா இப்போ 720 எடுக்கிறவங்க கூட அவன் வந்து எல்லாமே அவனுக்கு அவன் ஃபுல்லாக படிச்சுட்டு வந்திருப்பான்னு நம்ம சொல்ல முடியாது ஃபார் ஷுர். இல்லை அவனுக்கு தெரியாத கொஷின்ஸ் மாதிரி கூட கேட்டிருக்கலாம், இல்லை அந்த நிமிஷத்தில் அவன் சரியாக போட்டிருக்காம கூட இருந்திருக்கலாம். பட் எல்லாம் எவ்ரி திங் ஒர்க்ட் அவுட். அவன் படித்தது அவன் போட்ட மாதிரியே கொஷின்ஸ் வந்திருந்தது. ஸோ எவ்ரி திங் ஒர்க்ட் அவுட் வெல். சரியா? ஸோ அதே மாதிரி தான் லக் ஆல்சோ பிளேஸ் அ ரோல். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அவ்வளோக்கு இட் வில் பி யூஸ்ஃபுல். எஸ், 1 month ஷெட்யூல் சொல்லுங்கண்ணா. ஷெட்யூல் வந்து மாறிட்டே இருக்கு. ஓ லைக் நம்ம ஷெட்யூல் நம்ம ஷெட்யூல் தான், அதை தான் ஃபாலோ பண்ண முடியலன்னு. ஷெட்யூல் நம்ம வந்து கொஞ்சம் மாறும். இல்லை, April 20 வரைக்கும் நாங்கள் ஷெட்யூல் போட்டிருக்கோம். இங்கே 420 எங்கே இருக்குது, 720 எங்கே இருக்குண்ணா? சரி, உங்களுக்கு பார்க்குறக்கு தான் நீங்கள் படிக்க. இஃப் யூ நோ வாட் டு ஸ்டடி கரெக்டாக நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் நான் ஃபிசிக்ஸுக்கு சொல்கிறேன், அதே மாதிரி முடிஞ்சால் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக்கு இருக்கா எல்லாத்துக்கிட்டேயும்? அந்த புக்கில் ஏதோ ஒரு சாப்டர் எடுங்க. சப்போஸ் இந்த ரே ஆப்டிக்ஸே எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ரே ஆப்டிக்ஸ் சாப்டர் எடுத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் எல்லா இதுலேயும் ஒரு டாப்பிக்காக போட்டிருப்பான். ஃபஸ்ட்டு வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் மிரர்ஸ், ஸ்பெரிக்கல் மிரர்ஸ்ன்னு போட்டிருப்பான். அப்புறம் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு போட்டிருப்பான். ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் எந்த டாப்பிக்கு கீழே இருக்கிறதுலையே அதிகமான கொஷின்ஸ் இருக்குன்னு. இப்போ சில டாப்பிக்லலாம் 1, 2, 3 கேள்வி தான் கேட்டிருப்பான், அதுவும் ரொம்ப வருஷம் முன்னாடி கேட்டிருப்பான். ஆனால் சில டாபிக்ஸ் எல்லா வருஷமும் ஒரு 2, 3 டாபிக்ஸ் எல்லா சப்ஜெக்ட்லேருந்தும் உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் கிரிட்டிக்கல் ஆங்கிள்லேருந்து கிட்டத்தட்ட 20-30 கொஷின்ஸ் கேட்டிருக்கான் ஃபார் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். சரியா? ஆனால் மற்ற இப்போ பார்த்துக்கோ, இந்த ரிஃப்ளெக்ஷன், இந்த ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் எல்லாம் இருந்துச்சுல்ல, அதில் ஹார்ட்லி ஃபியூ கொஷின்ஸ் வந்திருந்தது. 2019 2020 ஒரு கொஷின் வந்தது, அதுக்கு முன்னாடி ரொம்ப முன்னாடி தான் வந்திருந்தது. ஸோ எதில் இருக்கிறதுலே கொஷின்ஸ் அதிகமாக கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு சாப்டர்லேயும் எந்த சப்டாப்பிக்கில் அதிகமாக கேட்குறாங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். சரியா? திஸ் இஸ் பேசிக்லி அ காம்படிட்டிவ் எக்ஸாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி கிடையாது, நம்ம போர்டு எக்ஸாம் மாதிரி எல்லாத்தையும் படிச்சுட்டு போயிட்டோம், எல்லாமே அப்படியே போய் ஆன்சர் எழுதணுங்கிற மாதிரி. நீங்கள் அந்த மாதிரி ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஸ்மார்ட்டாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அப்படியே ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிவிட்டு வரலாம். ஸோ எதில் டாபிக்ஸ் எதில் அதிகமாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்றத பாருங்கள், அதை முதல்ல கவர் பண்ணிவிடுங்க எல்லா சாப்டர்லேயும். போர்ஷன்ஸ் வந்துட்டு April 20th பக்கம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம்மா. 20க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். 2021 அந்த 21 1 டேக்கு 12 hours படித்தா ஓகே வேணாம். ஒரு 12 hours படித்து நீங்கள் நல்லா மார்க் எடுக்கிறீங்கன்னா மோர் தென் எனஃப். கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா ப்ரோ? ஆகும்னு நினச்சிட்டே நீங்கள் படிங்க. சரியா? கட் ஆஃப் எப்படியும் இன்க்ரீஸ் ஆகும்னு நினச்சிட்டு படிங்க. மினிமம் 5 marks ஆச்சு இன்க்ரீஸ் ஆகாமலாம் இருக்குது. எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகிறது தான் இருக்குது. டிக்ரீஸ் ஆன மாதிரி எந்த இயர்லையுமே டிக்ரீஸ்லாம் ஆகவே கிடையாது. ரீசெண்டாக லாஸ்ட் 4 yearsல எக்ஸ்போனன்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால டிக்ரீஸ் ஆக சான்ஸே கிடையாது. இங்கே இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பேசிக்காக டோன்ட் திங்க் அபவுட் த ரிசல்ட். இப்போது கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா, எனக்கு கிடைக்குமாங்கிறது இப்போ வந்து டோன்ட் திங்க் அபவுட் த ரிசல்ட், ஒன்லி திங்க் அபவுட் த எஃபர்ட்ஸ் அண்ட் எதை படிக்கணுங்கிறத பாருங்கள். இந்த ஒரு மாதம் நம்ம மார்க் செகண்டரி. சரியா? மார்க் நீங்கள் படித்து நீங்கள் ஒழுங்காக மார்க் டெஸ்ட் எழுதிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் எனிவேஸ் கெட் த டிசைர்ட் மார்க். சரியா? ஏதோ கேட்டிருக்காங்க போல தாரிகா, 400 அங்கே சொல்லியிருந்தாங்கல்ல. ஈஸியாக நீங்கள் டக்குன்னு ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணால் நீங்கள் வந்துட்டு பயாலஜிலையும் கெமிஸ்ட்ரிலையும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். டக்குன்னு ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும்.
2 weeks பயோ பக்காவா பயோல எவ்ரி ஒன் நீங்கள் இருக்கிறவங்க எல்லாரும் ஷுட் கெட் அபவுட் 340. சரியா? 340 மேலே 340 மேலே எல்லாரும் எடுக்கணும். காலேஜ் கல்ச்சரல்ஸ் எப்படி இருக்கும்? எல்லா காலேஜ் கல்ச்சரல்ஸும் வருஷத்தில் ஒரு தடவை கல்ச்சரல்ஸ் நடக்கும். நடுவில் நிறைய ஈவெண்ட் நடக்கும். மற்ற காலேஜுக்கும் போகலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால எல்லா காலேஜுக்கும் போகலாம், பக்கத்தில் இருக்கிற காலேஜுக்கும் போகலாம். ஆனால் 1 month ஷெடியூல் கேட்டேன்னா வீட்டில் படிக்கிறதுக்கு எக்ஸாக்டாக, ஏன்னா நான் பார்த்துட்டு சொல்கிறேன். இருந்தால் அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க டெலிகிராமில். ஆக்சுவலாக எப்படின்னா ஷெட்யூல் இருக்குது, ஆனால் இப்போ யாருக்காச்சும் ஸ்விட்ச் ஆகணும், சேஞ்ச் பண்ணணும், யாருக்காச்சும் ஏதாச்சும் கமிட்மெண்ட் இருக்குதுன்னா, காலேஜில் சம் ஒர்க் வந்துருச்சு, இல்லை ஐஏ வருது, இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் பர்சனல் கமிட்மெண்ட் இருக்குன்னா அது சரிங்களா நாங்கள் மாற்றுவோம்ல. ஸோ அந்த மாதிரி சில டேஸ் மாறி இருக்கு ஏற்கனவே, அதுக்கு புது இப்போ ஷெடியூல் போடணும். ஸோ அதனால நாங்கள் வந்து அது கொடுக்கலாம். பட் ஆனால் நடுவில் சில டேஸ் மாறும். உங்களுக்கு ஓகேனா நான் அதை நான் அப்லோட் பண்ணி விட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் காலேஜ் அதுதான் படித்தேன் இப்போது. உங்கள் காலேஜ் கல்ச்சரல்ஸ் பேர் என்ன? யூஃபோரியா. எங்களுது எட்டர்னியா. எங்களுது எட்டர்னியா. அப்புறம் சர்வைவா. ஒவ்வொரு டைமும் நான் எக்ஸாம் கரெக்டாக அப்போ தான் வந்து முடியுது. ஃபர்ஸ்ட் இயர் நான் வந்தப்பையும் யூஃபோரியா, செகண்ட் இயர்லையும் யூஃபோரியா, இப்போ தேர்ட் இயர்லையும் ஜஸ்ட் அக்டோபரில் எக்ஸாம் செப்டம்பரில் வரப்போது அதே டைமில் தான் எனக்கு எப்படி தெரியுமா, எனக்கு பெஸ்ட்டு டைம் நான் ஜாயின் பண்ணது. நான் ஜாயின் பண்ணி 3-4 months கண்டினியூஸாக எல்லா காலேஜ் கல்ச்சரல்ஸும் ஜாலியாக தான் இருக்கும். பிரணவ், எல்லா காலேஜுமே நல்லா இருக்கும்டா. நம்ம என்ஜாய் பண்ணுறதா எல்லா காலேஜ்லேயும் என்ஜாய் பண்ணலாம். நம்ம காலேஜ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாமான்ற மாதிரி எந்த காலேஜ் போனாலும் எல்லா ஸ்டூடெண்ட்டும் அப்படி தான் ஃபீல் பண்ணுவாங்க. இது நம்மதில் இல்லையே, அவங்களது நல்லா இருக்கு, அவங்களது நல்லா இருக்குமே, இவங்களது நல்லா இருக்குமேன்னு. எல்லா காலேஜும் பக்காவாக இருக்கும். எங்களுக்கு ஒரு டைம் டேபிள் கேட்குறாங்கண்ணா, உங்களுக்கு நீங்கள் எப்படி டைம் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணணுங்கிறது டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் உங்கள் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ். நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு எப்படி கரெக்டாக தெரியும்? நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது சொல்ல முடியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி படிச்சிருக்கீங்க, ஒரு டைம் டேபிள் எப்படி எல்லாருக்கும் இதாகும்? கரெக்டா? ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி போட்டோன்னா இட் ஒன்ட் பி யூஸ்ஃபுல் டு எவ்ரி ஒன். தாரிகா கிளாஸ் ஷெட்யூல் கேட்கல அண்ணா, எங்களுக்கு 1 டைம் டேபிள் கேட்குறாங்க. உங்கள் எல்லாத்துக்கும் லைக் டைம் டேபிள் மாதிரி நான் போடுறது எப்படி நான் போடுறதுன்னே ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் அப்படி நான் ஒரு டைம் டேபிள் சொல்லிவிடுவேன், பட் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது சம் பீப்புள் ராத்திரியில் படிப்பீங்க, சில பேர் காலையில் படிப்பீங்க, சில பேர்த்துக்கு ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருக்கும், சில பேர்த்துக்கு ஃபிசிக்ஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபிசிக்ஸில் தான் ஃபுல் டைமும் யூஸ் பண்ணேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஆஃப்டர் மீல்ஸில் படிக்கவே முடியல. அப்படி மிதுன் படிக்க முடியலன்னா கொஞ்ச நேரம் தூங்கிடுங்க, ஒரு 1/2 hour 1 hour தூங்கிடுங்க. தூங்கிட்டு அப்புறம் எந்திரிச்சு உட்காந்து படிங்க. 1.5 hour கரெக்டாக ஒரு சைக்கிள் முடிஞ்சிடும். ஒரு நல்ல ஒரு தூக்கத்தை போடுங்க. அப்புறம் தூக்கம் தூங்கி முடிச்சதுக்கப்புறம் நிம்மதியாக தூங்கும் போது 1.5 hour 3 hours 4.5 hours 6 hours இப்படி தான் தூங்கணும். நடுவில் 1 hour 2 hours அந்த மாதிரிலாம் தூங்கக்கூடாது. நாட் இம்ப்ரூவிங் வாட் டு டூ. சி வேர் யூஆர் எங்கே எதனால் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குதுங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் ஜெஇ மெயின்ஸ் எவ்வளோ? நான் ஜெஇ மெயின்ஸே நானும் எழுதலை. சரி, நீங்கள் எழுதி மார்க் ரொம்ப கம்மியாக, பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக வந்துருச்சுன்னா கவலைப்படாதீங்க. இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் நீட். சரியா? சில பேர் அப்படியே நினச்சிக்கோங்க, ஐயோ ஜெயிலேயே நம்ம இவ்வளோ நல்லா பண்ணல, நீட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. எனக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ 2 பேர் வெளியே போய் சொல்லலாம். அந்த அன்னைக்கு எப்படி இருந்துச்சு ருசி? நல்லா தான் நினச்சேன். ஓகே தான். Yes bro, I got migraine by a surgeon, neurosurgeon doctor. He says if you get tired afternoon only half an hour தூங்க சொல்றாங்க. சரி, தூங்கி எந்திரிங்க. பின்ன they are suggesting that தூங்கி எந்திரிங்க. I don't follow it more than 1 week, so going with the flow. Yeah. டெய்லி ஃபாலோ பண்ணணுங்கிறது இல்லை. டெய்லி நீங்கள் எந்திரிச்சு ஏதோ ஒரு டைம் டேபிள் போடுங்க. அதுலேருந்து ஒரு 80% to 90% ஃபாலோ பண்ணால் கூட யூ ஹேவ் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு டைரெக்ஷன் இருக்குதுல்ல. நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லாததுக்கும், நீங்கள் வந்து டைம் டேபிளே போடாததுக்கு, அட் த எண்ட் ஒரு டாஸ்க் முடிச்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு சாப்டர் முடிக்கிறீங்க, அப்புறம் ரொம்ப டைம் உங்களுக்கு வந்து யோசிக்கிறதுலே போயிடும், இது படிக்கலாமா, அப்புறம் நீங்கள் இதை திறந்துட்டு இல்லை அதை படிக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி வந்துட்டு ஒரு நாளைக்கு 20 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணலாம் வைக்கக்கூடாது. அதே நிறைய நாள் எனக்கும் அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அச்சீவ் பண்ணுற மாதிரி ஒரு நாளைக்கு நான் 15-20 சாப்டர் முடிப்பேன்னா ஒரு 2-3 நாள் நீங்கள் வந்து எதுவுமே படிச்சிருக்க மாட்டீங்க, ஒரே கில்ட்டாக இருக்கும். அப்போது எதுவுமே படிக்கலையே
அப்படின்னு. அப்புறம் ஃபுல் மோட்டிவேஷனோட ஒரு நாள் எடுத்திருப்பேங்க, இன்னைக்கு ஃபுல் பயாலஜி 11th பயாலஜியே முடிக்கிறேன், இல்லை இன்னைக்கு ஃபுல் 12th பயாலஜியே முடிக்கிறேன் அப்படின்னு எந்திரிப்பாங்க. சரியா, தயவு செஞ்சு அப்படி ஃபுல் டேவையே கெடுத்துக்காதேங்க. செலக்ட் அ ஃபியூ சாப்டர்ஸ் அண்ட் அந்த சாப்டர்ஸை மட்டும் தருவா முடியுங்க. ஓகே, முடிக்கிற மாதிரி இருக்கணும். எப்பவுமே கோல் வந்துட்டு அச்சீவபிளாக இருக்கணும். நீங்கள் உடனே 20-30 சாப்டர்லாம் வச்சிங்கன்னா முடியாது, யூ வில் கெட் டிப்ரெஷன். அப்புறம் நீங்கள் அதுவும் முடிக்க மாட்டேங்க, கடைசியில் ஒரு சாப்டரும் முடிக்காமல் அன்னைக்கு தூங்கிடுவாங்க. அப்புறம் அடுத்த நாள் அதே மோட்டிவேஷனில் எழுந்திரிச்சு அப்புறம் மறுபடியும் அது ஒரு மாதிரி விஷயஸ் சைக்கிள் மாதிரி போகும். அப்படியே கோல் எப்பவுமே சின்னதாக இருக்கணும், ரொம்ப பெரியதாக இருக்கக்கூடாது. அண்ணா இந்த மம்ஸ் ஜாண்டிஸ் வந்தது இருந்த பாடி ரொம்ப வீக்காக இருக்கு அண்ணா. நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க லக்ஷனா, நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. மண்டே 4 சப்ஜெக்ட்ஸ் பண்ண முடியல. என்னென்ன 4 சப்ஜெக்ட்ஸ் இல்லை, பாட்னி, ஜூவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஓகே சரி, ஃபிசிக்ஸ் டார்கெட்னு சொல்லுங்க. சரி, பயாலஜி இஸ் வெரி ஈஸியாக மார்க் எடுக்க வேண்டிய சப்ஜெக்ட் பயாலஜி தான். நீங்கள் மெடிக்கோ ஆகுறீங்கன்னா பயாலஜி நல்லா படிச்சிடலாம். 340 to 350 அபோவ் நீங்கள் அதுதான் டார்கெட் உங்களுக்கு. சரியா, ஸோ என்சிஆர்டி அப்படியே நீங்கள் வந்து கரைச்சி குடிச்சிடணும் எல்லாம். நீங்கள் தூக்கத்தில் கூட நீங்கள் ஒரு வேர்டும் தெரியணும் உங்களுக்கு. சரியா, அந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிருங்க. சரியா, ஈஸியாக 360 எடுத்துடலாம். ஓகே, ஒரு 15 மார்க்ஸ் வச்சுக்கலாம். 345 ஈஸிலி அச்சீவபிள். ரொம்ப ஈஸியான கோல் அது ஆக்சுவலாக. ஓகேவா, கெமிஸ்ட்ரி ஏன்னா ஈஸியாக தான் கொஸ்டின்ஸே வருது, வேறு எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான் அவன். அப்படியே ரொம்ப போன வருஷம்ல எப்படி அந்த மார்ஃபாலஜிலேருந்து கேட்டிருந்தான் அதே மாதிரி தான் கேட்குறான். செல் சைக்கிளில் எப்படி போன வருஷம் எல்லாம் கேட்டிருந்தானோ அதே அந்த அனஃபேஸு அது இதுன்னு தான் கேட்குறான். ஃபிசிக்ஸா இல்லை பயோவா? ஃபர்ஸ்ட் பயோ தான் ப்ரையாரிட்டி. பயோ இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. சரியா, ஏன்னா 360 மார்க்ஸ் இருக்குது அதுக்கு, இதுக்கு வெறும் 180 மார்க்ஸ் தானே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இஸ் பயாலஜி. ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை அச்சீவ் பண்ணுங்க. ட்ரை டு கெட் மோர் தென் 300 இன் தட். அப்புறம் 300க்கு மேலே அது வர ஆரம்பிச்சிருச்சு. 330 சொல்லுவேன். 330 இல்லை, ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சு அப்புறம் ஃபிசிக்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க சொல்ல வந்தேன். ஸோ நீங்கள் எப்படியும் நீங்கள் ஸ்கோர் பண்ண வேண்டியது இஸ் மோர் தென் 350. போர்ட்ஸில் எவ்வளோ ப்ரோ? சாரி ப்ரோ, நான் போர்டே எழுதலை. ஓ 12th போர்ட்ஸ். நானும் 12th போர்ட்ஸ் எழுதலை கைஸ், ஆனால் எனக்கு மார்க்ஸ் வந்துருச்சு. எழுதாது, மார்க்ஸ் வந்துருச்சு. வந்ததுதான். From 40 to 180 எடுக்கலாமா? எஸ் யூ கேன். கவர் ஆல் த ஹை yield டாபிக்ஸ். மாடர்ன் ஃபிசிக்ஸ் கவர் பண்ணிடுங்க, செமிகண்டக்டர்ஸ் கவர் பண்ணிடுங்க, அப்புறம் வேறு என்ன கிராவிடேஷன் ஈஸியாக அதை கவர் பண்ணிடுங்க. எதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தோணுதோ அந்த சாப்டர்ஸ்லாம் தரவா முடியுங்க. சார் பாருங்க கைஸ், பார்த்து எனக்கு வந்து ஐஏ வருது 4th அன்னைக்கு. ஆனாலும் உங்களுக்கு டெடிக்கேட்டடாக வந்தீங்க, நான் சொல்லி கொடுக்குறேன்டா. யாரும் அது புது ப்ராப்ளத்தோட வந்திருக்கான். பயோல மார்க் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது, பட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் இந்த மாதிரி ப்ராப்ளமாக எனக்கு வரவே இல்லையடா வாழ்க்கையில். 140 இல்லை 250 270 தான். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி சேர்த்தி 140யா இல்லை இல்லை தனித்தனியாக 140யா? இல்லை எனக்கு புரியல நீங்கள் சொல்ல வர்றது. ஃபிசிக்ஸ்லேயும் 140, கெமிஸ்ட்ரியும் 140னா அப்போது சூப்பர் தான். 140 140 280 plus 250 அரௌண்ட் ஹவு மச்? அரௌண்ட் 530 கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். ஃபிசிக்ஸ் 130, கெமிஸ்ட்ரி பயங்கரமான டாப்பராக இருக்கானே. ஏய் பயோவில் வந்துட்டு அப்போ நீ ரிப்பீட்டடாக கொஷின் சால்வ் பண்ணி பாடுறா. எந்தெந்த கொஷின்லாம் தப்பு வருதோ அதை திரும்ப போயிட்டு அந்த சாப்டரை படி. தட்ஸ் அ குட் ஐடியா. சரியா, பயோ நீ ஃபஸ்ட்டு வந்து என்சிஆர்டி மட்டும்தான், வேறு எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. அப்புறம் இந்த ஒரு சாப்டர் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணுறது. செல் சைக்கிள் அண்ட் டிவிஷன் ஒரு சாப்டர் இருக்குது. சரியா, அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை எடுங்க. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் எல்லா இதுலேருந்தும் அந்த இந்த இது இருக்குது தானே நம்மளுக்கு. அந்த இதில் மியாசிஸில் அந்த ஒரு இது வரும்ல, லிப்போஃபேஸு, அந்த அதுலேருந்தே மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் கொஷின்ஸ் வந்திருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டு அந்த சாப்டர் அப்படியே சைட் பை சைட் படிச்சிங்கன்னா, இந்த வருஷமும் அதே மாதிரி என் வருஷமும் அதே கேள்வி தான் கேட்டிருந்தான். ஸோ உங்கள் வருஷமும் அதே கேள்வி தான் கேட்பான். ஸோ நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஐ திங்க் அது அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது நிறைய சாப்டர்ஸுக்கு
நான் இன்னைக்கு ஃபிசிக்ஸ் 656 நான்லாம் 400 மேலே இல்லை. ஆனால் அதனால மார்க் போகுது. ஐ சே தேங்க்யூ ஃபார் தட். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. தேங்க்யூ ஸ்டடிங். தேங்க்யூ வெரி மச். நான் சொன்ன ப்ராப்ளம் வந்து விஷாலுக்கு இருக்கிறது 140 ஃபிசிக்ஸ்லேயும் 130 அரௌண்ட் அது 2 140 வர்றது வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் எனக்கு வரலன்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு 40-50 தான் வந்துட்டு இருந்துச்சு. மிதுன், சைன் கன்வென்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக நான் சொல்ல போனால் இட்ஸ் சிம்பிள். நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ இட் ஹேஸ் நத்திங் டு டூ வித் மேத்ஸ். சரியா? மேத்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா ரொம்ப பேசிக்கான ஃபிசிக்ஸ் தான் அது. சரியா? நம்ம வெறும் நம்மளுக்கு இந்த இதில் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணுங்கிறது, உங்களுக்கு ஏதாச்சும் சைன் கன்வென்ஷன்ஸில் டவுட் இருக்குன்னா சைன் கன்வென்ஷன்ஸ் மற்றபடிக்கு எந்த நம்மளுக்கு பெரிய சாப்டர்லேயும் வராது. ஒரே ஆப்டிக்ஸில் வரும், அப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் வரும். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் அந்த சார்ஜ் அப்படியே நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் நெகட்டிவ்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் ஃபோக்கல் லென்த்து, இமேஜ் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸோட இதை வந்து நம்ம சைனை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அதை வந்து இன்சிடென்ட் ரேக்கு ஆப்போசிட்டாக நான் இப்போ சொன்னேன்ல, அதை அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா? நீங்கள் கண்டிப்பாக ஐ திங்க் யூ கேன் சி இஃப் தட் இஸ் த ப்ராப்ளம். கேல்குலேஷன் தான் ப்ராப்ளம் அண்ட் கன்செப்ட் நீங்கள் உங்களுக்கு புரியுதுன்னா கீப் ப்ராக்டிஸிங் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறைய போட போட உங்கள் கேல்குலேஷன் மிஸ்டேக் வந்து கம்மியாகிட்டே போகும் அண்ட் யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் ஸ்கோர். பிகினிங்கில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க? மார்க் டெஸ்ட் எழுத ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகுமா? கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும் கீர்த்திகா. நீங்கள் எந்த ஸ்கோரில் இருக்கீங்களோ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகாட்டி யூ ஷுட் நோ தட் நீங்கள் வந்து ஒழுங்காக நீங்கள் அனலைஸ் பண்ண மாட்டீங்கிறது தான் அர்த்தம். நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கிறத நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க, அதனால தான் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது. மற்றபடிக்கு தெர் வில் பி நோ அதர் ரீசன் தட் யுவர் அது ப்ளஸ் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட்டும் முக்கியம். நீங்கள் டெஸ்ட் எழுதுறப்போ ரைட் டெஸ்ட் ஃபார் 2 hours 45 minutes வச்சு 15 minutes நீங்கள் ஒரு பஃபராக விட்டுருங்க. ஏன்னா என்ன நடக்கும்னு தெரியாது அந்த 15 minutes. அவன் வந்து இது கேட்பான், தம்பின் கேட்பான், ஃபோட்டோ எடுப்பாங்க, வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க, வீடியோ எடுப்பான். ஸோ உங்களுக்கு தெரியாது என்ன பண்ணுவான் அந்த 15 minutesல, என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ 15 minutes வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். சூப்பர். ராடுக்கு டிஸ்க்குக்கு மோஸ்ட்டாக நீங்கள் ராடு, டிஸ்க்கு, ரிங்கு இதுக்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலிண்டர் அதுக்கெல்லாம். ஆமாம், இதுக்கெல்லாம் ஞாபகம் வச்சிட்டிங்கனாலே எனக்கு இப்போது mr²/2 mr². நான் இவரு தான் சொல்லித்தராருல, நம்ம ரிஹான் தான் சொல்லித்தரான். ரிஹான் அவன் தான் சொல்லித்தரான். அதனால நான் அதை ரிவைஸ் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தான். நீங்கள் வந்து இந்த ஃபுல் கன்செப்ட்குள்ளே போகணுன்ற அவசியம் இல்லை. அந்த சாப்டரில் நீங்கள் பேசிக்காக இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மட்டும் படிச்சிங்கனாலே கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஷின் இருக்குது. நீங்கள் என்கிட்ட நீங்கள் எழுதி வாங்கிக்கோங்க, அதுலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். ஆனால் மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ண டிப்ஸ் சொல்லுங்கள் சிவானி. இம்ப்ரூவ் பண்ணுறக்கு டிப்ஸ் 590. ஆனால் 590 to 5 வருது எவ்வளோ படித்தாலும். ஓகே. சி ஐ திங்க் அந்த டெஸ்ட்ஸ் எல்லாம் சம் இது வருது அவுட் ஆஃப் என்சிஆர்டியும் கேட்பாங்க. சரியா? ஸோ நீங்கள் கேட்பாங்க. ஸோ யூ டோன்ட் வரி. சரியா சிவானி? கண்டிப்பாக யூ வில் ஸ்கோர் மோர் தென் இது. நீங்கள் வந்து மோர் தென் 600 இன் யுவர் நீட் எக்ஸாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து 550 to 590 யூர் ஸ்கோரிங்னா இட்ஸ் ஆக்சுவலி அ வெரி குட் திங். நீங்கள் வந்து கீப் கன்சிஸ்டன்ட், டோன்ட் ஸ்டாப் கிவிங் டெஸ்ட், கொடுத்துட்டே இருங்க. எங்கே நீங்கள் வந்து லேக் ஆகுறீங்க, எங்கே மார்க் போகுது, எந்த சாப்டர்ஸ் வீக்காக இருக்குதோ கான்சென்ட்ரேட் மோர் ஆன் தட். ரைட் ஆஸ் மெனி டெஸ்ட்ஸ் ஆஸ் பாசிபிள். சரியா? எத்தனை டெஸ்ட் எழுத முடியுமோ அத்தனை டெஸ்ட் எழுதுங்க. ஆனால் பயோவில் இன்க்ரீஸ் ஐடியா சொல்லுங்கள் ப்ரோ. நீங்கள் படிச்சுட்டு அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஒருத்தருக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். நீங்கள் யாருக்குன்னா இப்போ ஒரு சாப்டர் படிச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை யாரோ ஒருத்தர் கூட வச்சுட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக ஞாபகம் இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரோ என்சிஆர்டி ஃபிசிக்ஸ் என்சிஆர்டி தேவையில்லை ஃபிசிக்ஸ்க்கு. நான் படித்ததில்லை. ஃபிசிக்ஸ்க்கு என்சிஆர்டி தேவையில்லை. நீங்கள் கெமிஸ்ட்ரிக்கும் பயாலஜிக்கும் தான் என்சிஆர்டி தேவை. மற்றபடிக்கு ஃபிசிக்ஸ்க்கு வந்து என்சிஆர்டி தேவையில்லை. கிராக் பண்ண முடியுமா? கிராக்ட் அண்ணா செல்ஃப் ஸ்டடி. நான் வந்து மோஸ்ட்டாக டெஸ்ட் தான் எழுதிட்டு இருந்தேன். சரியா? பக்கத்தில் ஒரு இதுக்கு போய். ஸோ செல்ஃப் ஸ்டடியில் யூ கேன் கிராக் NEET 20. இஃப் யூ ஆர் planning to drop I would suggest not to drop Aradhya. Still you have 1 month. If you are a 11th standard student very well you can
கிராக் நீட் 2026. பட் நீங்கள் வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நான் பண்ண மிஸ்டேக்கெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் ட்ரை கிவிங் டெஸ்ட். சரியா, இப்போ நீங்கள் 11th இருந்தீங்கன்னா இப்போவே நீங்கள் வந்து டெஸ்ட் கொடுத்துட்டே இருங்க. இப்போ டெஸ்ட் முடிஞ்சிருச்சு, 12th ஆரம்பிச்சிருச்சுன்னா இப்போ 12th கரெக்டாக ஆரம்பிக்க போகுது அப்படின்னா நீங்கள் 11th ஒழுங்காக பண்ணலன்னா 11th ஒழுங்காக படிச்சுட்டு 12th கவர் பண்ணிவிட்டு ரெகுலராக கிவ் டெஸ்ட். சரியா, அண்ட் ட்ரை டு ஸ்கோர் அபவ் 550 மினிமம். அதில் அப்போ தான் யூ கேன் ஈஸிலி லைக் நீட் க்ளோஸாக வர யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் அரௌண்ட் 600 650 பிகாஸ் யூ ஸ்டில் ஹேவ் 1 இயருங்கிறதுனால நான் சொல்கிறேன் இவ்வளோ. ஓகே அண்ணா, கொஷின் ப்ராக்டிஸ் ஈஸியாக இருக்குமா டஃப்பாக இருக்குமா? கொஷின்ஸ் எல்லாம் ஈஸியாக வரும் திவ்யதர்ஷினி. எல்லா வருஷமும் இப்படி தான் வந்திருக்குது, இந்த வருஷமும் அப்படி தான் வரும். ஈஸியாக தான் இருக்கும் இந்த வருஷமும். கொஷின்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்கள். இஃப் யூ ஆர் ஏபிள் டு சால்வ் தோஸ் கொஷின்ஸ் தென் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் நீங்களே எடுத்துக்கலாம். தட் ஐ வில் பி ஏபிள் டு கெட் அ காலேஜ் திஸ் இயர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். பிரணவ் ஏதோ சொல்லியிருக்காங்க, ப்ரைவேட் காலேஜ் ஃபீஸ் எவ்வளோ, அது நம்ம கவுன்சிலிங் அப்போ பார்த்துக்கலாம் பிரணவ். நீங்கள் அதை பற்றி இப்போ யோசிக்க வேண்டியதில்லை. சரியா, இப்போ நீங்கள் அதெல்லாம் யோசிச்சுட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருப்பீங்க, உங்கள் படிக்கிறதுல கான்சென்ட்ரேட் ஆகாது. சரியா, அதெல்லாம் நம்ம வந்து நீட் எழுதி முடித்ததுக்கப்புறம் 2 மாதம் கிட்ட சும்மா ஃப்ரீயாக தான் இருக்கும். நம்மளுக்கு ரிசல்ட் வர்றதுக்கே 1 மாதம் 1.5 மாதம் ஆயிரும். அப்புறம் கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மாதம் ஆகும். அப்புறம் நடுவில் இந்த ஏதோ ஸ்கேமுங்கிறது ஒன்று போகும் கண்டிப்பாக. இந்த வருஷமும் ஏதோ லீக்கு அது இதுன்னு ஆகும். ஸோ கண்டிப்பாக டைம் ஏகப்பட்டது இருக்கும் யோசிக்கிறதுக்கு. இப்போ யோசிக்காதீங்க அதை பற்றி. 12th கம்ப்ளீட் பண்ணிட்டேனா? ஸ்கொயர் நம்பர் டீச் பண்ண விக்ரம் கொஷின் சால்வ் பண்ணிட்டாங்களா? வரைக்குமா? நான் விக்ரமன் படிக்கிறேன். அது எங்கே இது? ஓகே ஓகே சார், நான் சரி தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். சூப்பர் விஷால், ஐ விஷ் யூ த வெரி பெஸ்ட். நிறைய கொஷின் சால்வ் பண்ணுங்கள், டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணுங்கள், பேப்பரில் நிறைய மாக் டெஸ்ட் சால்வ் பண்ணுங்கள். அண்ட் யூ ஆர் தட் இஸ் மோர் தென் எனஃப். சரியா, அதே தான் பேசிக்காக எந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்னாலும் அவங்க டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, கொஷின் சால்வ் பண்ண தருவாங்க. அங்கே ஒரு என்வாயன்மெண்ட் மாதிரி இருக்கும், ஒரு நிறைய பேர் இருப்பாங்க படிக்கிறதுக்கு, அவ்வளோதான். மற்றபடிக்கு நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா ட்ரை டு சால்வ் ஆஸ் மெனி கொஷின்ஸ் as பாசிபிள். சால்வ் மாக் டெஸ்ட் எழுதிட்டே இருங்க. என்சிஆர்டி வந்து பயோக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் தான் அத்தியாவசியம். ஃபிசிக்ஸ்க்கு அவசியம் இல்லை, நானுமே யூஸ் பண்ணல. ஏன்னா அதான் யாருன்னா சிபிஎஸ்சியில் நடத்திருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நமக்கு புதுசாக அதை படித்து புரிஞ்சு சிபிஎஸ்சிலேயும் அவங்க நடத்துறதெல்லாம் இல்லை. ஃபிசிக்ஸ்லலாம் அவங்க என்னைக்கு என்சிஆர்டியே நாங்கள் தொடர்றது இல்லை ஃபிசிக்ஸில். சிபிஎஸ்சிலலாம் போர்டு எக்ஸாம் அப்போல்லாம் அந்த புக்கே வாங்க கிடையாது. ஓகே அண்ணா, எப்படியோ மார்க்கில் 270 வாங்குற இந்த 30 daysல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வித் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் 10 hours MCQs மார்க் டெஸ்ட் 600 புஷ் பண்ண முடியுமா ப்ளீஸ்? இந்த வாட்டி எங்களுக்கு எடுக்கலைன்னா கோவிந்தா தம்பி தைரியமாக இரு, சொல்லுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக மார்க் எடுக்கலாம். 270 வருதா இப்போது? ஆர் ஆல்ரெடி 270 மார்க்ஸ் மோர் தென் 0. சரியா, இன்ஃபேக்ட் நீங்கள் -180 நாங்கள் எடுத்தோம்னா எல்லாமே தப்பாக ஒருத்தன் பண்ணுறான்னா -180 + 270 எவ்வளவு? நீங்கள் வந்து அவ்வளோ யூ ஆர் ஆல்ரெடி அட் சம் லெவல். சரியா, நீங்கள் எதுவுமே படிக்காமலாம் இல்லை. ஸோ யூ நோ சம்திங். இப்போது சரியா, யூ ஷுட் ஒன்லி இன்க்ரீஸ். இப்போ எவ்வளோ 270 மார்க்ஸ் இருக்குதுன்னா யூ ஷுட் இன்க்ரீஸ் அரௌண்ட் 430 மார்க்ஸ். 430 மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா யூல் கெட் அரௌண்ட் 700. ரைட்டா? சரியா, இல்லை இன்க்ரீஸ் 430 மார்க்ஸை விட 330 மார்க்ஸ். நீங்கள் பாதி வழி வந்துட்டீங்க, 270 மார்க்ஸ் ரீச் ஆகிட்டீங்க. யூ ஒன்லி நீட் 330 மார்க்ஸ் மோர். ஓகே, 330 மார்க்ஸ் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கிராஸ் நீங்கள் பாதி பிரிட்ஜ் கிராஸ் பண்ணிட்டீங்க, இன்னும் பாதி பிரிட்ஜ் தான் கிராஸ் பண்ணணும். சரியா, ஸோ யூ கேன் ஈஸிலி டூ இட். நீங்கள் எங்கே லேக் ஆகுறீங்க, உங்களுக்கு எந்தெந்த சாப்டர்ஸ் உங்களுக்கே தெரியும். அதான் நானும் யோசிக்கிறேன், ஈஸியாக சொல்லிட்டான். அது யாரா? தேவி கண்டிப்பா நீங்க அதெல்லாம் தட் இஸ் நாட் even an ஆப்ஷன். சரியா, இது வந்து ஒரு எக்ஸாம் தான். நீங்க வந்து இதை தயவு செஞ்சு இதெல்லாம் உங்க தாட்ஸை நீங்க மைண்ட்ல வச்சுக்காதீங்க ப்ளீஸ். சரியா, யாரா இருந்தாலும் சரி, இங்க சாட்ல நீங்க பார்த்துட்டு நீங்க சாட் பண்ணாம இருந்தாலும் தட் இஸ் நாட் an ஆப்ஷன். சரியா, திஸ் இஸ் ஜஸ்ட் an எக்ஸாம்.
சரியா? திஸ் இஸ் நத்திங் மோர் தென் அன் எக்ஸாம், ஒரு கோர்ஸ். சரியா? இந்த கோர்ஸில் நம்ம படித்த ஒரு ப்ரொஃபஷனில் சேர்ந்து நம்ம சம்பாதிக்க போகிறோம், ஹெல்ப் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அது மற்ற எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் வி கேன் ஹெல்ப் பீப்புள். சரியா? அந்த ஒரு இன்டென்ட் இருந்ததுன்னா வில் ஹெல்ப் பீப்புள் அண்ட் கண்டிப்பாக வில் கெட் த மனி. சரியா? ஸோ டோன்ட் திங்க் இந்த ஃபேமிலி ப்ரெஷர் எதுவுமே எடுத்துக்காதீங்க. இட் இஸ் என்டையர்லி யோர் லைஃப் அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் அன் அதர் எக்ஸாம். சரியா? நம்மக்கிட்டலாம் கேட்டோன்னு வச்சுக்கோங்க, எம்பிபிஎஸ் அவ்வளோ பெரிய நம்மளுக்கு என்ன இதாவா தோணுது ஒரு எக்ஸாம்? நம்ம லைஃபோட எதுவுமே இம்பார்ட்டன்ட், லைஃபோட இம்பார்ட்டன்ட்லாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? சூசைடல் தாட்ஸ் இருக்கும் போது தனியா இருக்காதீங்க, பேசுங்க. அப்படி நீங்க தனியா இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸ்ட இப்போ டச்ல இல்ல, நான் ஏன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் இந்த நீட் டைம்ல ரிப்பீட் பண்றவங்க வந்துட்டு மோஸ்டா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச மாட்டீங்க. யார் கூட ஒருத்தரவங்க கூடயாச்சும் இருப்பாங்க, அவங்க கிட்ட பேசுங்க, அவங்களுக்கு கால் ரிலாக்ஸ் பண்ணுங்க, வெளியே போங்க. சரியா? இந்த டைம் ஆல்சோ வில் பாஸ். நீங்கள் ஃபைனலாக 1 year 2 years கழிச்சு வில் பி இன் சம் நைஸ் பொசிஷன். அது நீங்கள் ஒன்றா நீட் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இல்லை வேறு ஏதாச்சும் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ யூ வில் பி, அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, நான் இதை நல்லா கடந்து வந்தேன், ஐ வாஸ் ஸ்ட்ராங். ஸோ யூ வில் பி ஸ்ட்ராங்கர் அட் தட் மொமெண்ட். சரியா? இதெல்லாம் வரும்போது எல்லாமே கடந்து போயிடும். ஓகேவா? இது ஒரு எக்ஸாம், அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. டோன்ட் அதை வந்து ஒரு எக்ஸாமுங்கிறத விட நீங்கள் அவ்வளோ ரொம்ப நீங்கள் மைண்டில் எடுத்து வச்சுக்காதீங்க. உங்கள் பேரண்ட்ஸ் சொல்லலாம் நீட் ரொம்ப கஷ்டம், அவங்க உங்களுக்கு ப்ரெஷர் போடுறது வந்து நீங்கள் அதை பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு தான். உங்களுக்கு நெகட்டிவாக உங்களை வந்து இது பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி தயவு செஞ்சு இட்ஸ் நாட் அ சொல்யூஷன். சரியா? கண்டிப்பாக. No one is telling about literally I am having confusion now. Reality of MBBS is, see, if you are coming into MBBS in thoughts of money, நான் சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், அதுவும் நான் வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே என் 20sலேயே சம்பாதிக்கணும்னா MBBS இஸ் நாட் an option. சரியா? எம்பிபிஎஸ் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் 20sலாம் சம்பாதிக்க, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு சம்பாதிக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் லேக்ஸ் எல்லாம் மந்த்லி லேக்ஸ்ல எதிர்பார்த்து எம்பிபிஎஸ் பக்கம் வந்துடுறீங்க. அதெல்லாம் நீங்கள் இது வந்து ஒரு ஹார்ட் தான், நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியும். நீங்கள் லேட் 30s 40s அப்போ போகிறப்ப தான் நீங்கள் ஏர்னே பண்ண முடியும். அப்போ நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடெக் பண்ணவங்க, இன்ஜினியரிங் பண்ணவங்க, சிஏ வேறு எல்லா ப்ரொஃபஷனாக இருந்தாலும் தே வில் ஸ்டார்ட் ஏர்னிங். பட் நம்ம அப்படி கிடையாது. சரியா? நீங்கள் வந்து இது கிளாமரஸாக உங்களுக்கு வெளியிலேருந்து தெரியும், அன்லெஸ் நீங்கள் இது என்ட்ரு ஆகாதவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப கிளாமரஸாக தெரியும். ஆனால் நாங்கள் இருக்கிறவங்களுக்கு தெரியும், இட் இஸ் ஆல் அபவுட் சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கிற மாதிரி தான். அண்ட் நிறைய படிக்கணும். 40sல நல்லா ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்கிறேன். லேட் 30s 40sலேயே ஏர்ன் பண்ணலாம். 30s லேட் 30s 40s நீங்கள் ஏர்ன் பண்ணுறது ஏர்ன் பண்ணலாம், நான் ஏர்னே பண்ண முடியாதுன்னு சொல்லல. ஆனால் அதுக்குன்னே வர்றவங்கெல்லாம் நான் வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் க்ரோர்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு வர்றவங்க கேன் டெஃபினெட்லி கேன். பட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற தான் உங்களுக்கு சேலரி ஏறும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கெட்ஸ் லேட் 40sல தான். அந்த டைம்ல தான் நீங்க நினைக்கிற சேலரிலாம் வேணும்னா அந்த டைம்ல தான் கிடைக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சு முடிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு லெவல் ஆஃப் பேஷன்ஸ் எல்லாம் பார்த்து நீங்களே கான்ஃபிடென்ட்டா நீங்க டயக்னோஸ் பண்ற அளவுக்கு வரணும். அதுக்கெல்லாம் நிறைய டைம் ஆகும். 600 1 month பாசிபிளா ஜெனுவனா சொல்லுங்க. சி, இஃப் யூ திங்க் இட் இஸ் பாசிபிள், கண்டிப்பாக இட் இஸ் பாசிபிள் பிரணவ். சரியா? நீங்கள் ஃபஸ்ட்டு நினைக்கணும். இப்போ நான் சொல்லிடுவேன் பாசிபிள்னு, ஆனால் நீங்களே அப்படி பாசிபிள் இல்லைன்னு நினச்சா நான் சொன்னால் கூட அது ஆகாது. அதுவே நான் சொல்கிறேன் உன்னால் பண்ண முடியாதுன்னு, ஆனால் உங்கள் மைண்டில் நான் பண்ணுவேன்ட்டு இருக்கு. யூ ஆர் புட்டிங் த ஹார்ட் ஒர்க். என்ன 600 என்ன 650 மேலே நீங்கள் வாங்குவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 50+ ஏஜ் ஆக போது ரெஸ்ட் எடுத்துருவாங்க. பட் நம்ம ஸ்டில் டெத் வரைக்கும் சர்வீஸ் பண்ணலாம். யா, டெஃபினெட்லி கண்டிப்பாக பண்ணலாம். அது சரியா? ஸோ யாரோ கேட்டுருங்க. ஸோ பிரணவ், டோன்ட் திங்க் தட் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு. ஜஸ்ட் புட் இன் யுவர் ஹார்ட் ஒர்க். யோசிக்காதீங்க அதை பற்றி, பண்ணிகிட்டே இருங்க. கீப் புட்டிங் இன் யுவர் ஹார்ட் ஒர்க். டெய்லி நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷ் டேயாக ஒரு ஹசிலாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். ஜஸ்ட் 1 month இருக்குது. படிக்கிறோம், டெஸ்ட் எழுதுகிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், படிக்கிறோம், கொஞ்ச நேரம் ஏதாச்சும் ஒரு லைக் பேரண்ட்ஸோட பேசுகிறோம், நம்ம என்ஜாய் ஏதாச்சும் சின்ன உங்களுக்கே பிரேக்குக்கோ உங்கள் ஆக்டிவிட்டீஸ்க்கோ ஏதாச்சும் இருக்குல்ல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் நீங்கள் பண்ணுவீங்க டெய்லி, உங்கள் ஹாபீஸ் ஏதாச்சும் அதை பண்ணுங்கள். ஒரு 1 monthக்கு இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. மாக் டெஸ்ட் எழுதிட்டே இருங்க. கண்டிப்பாக யூ வில் சி ஆல் இந்த நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு யூ வில் சி. கண்டிப்பாக கேட்கலாம் மியூசிக் கண்டிப்பாக மியூசிக் கேட்கலாம். நல்லா மோட்டிவேஷ்னலாக சாங் கேளுங்க, டிப்ரெஸிங் சாங்ஸ்லாம் கேட்காதீங்க. I have 4.5 studied Tamil Nadu government college, interested to post graduation, but need physics difficult. First step going hard. First step தான் hard மிதுன்.
போக போக ஈஸி ஆகிடும்னு சொல்ல மாட்டேன். பட் ஃபர்ஸ்ட் போக ஸ்டெப் போக ஈஸியாக இருந்தாலும் நாங்கள் போய் சொல்ல மாட்டோம். சரியா? இங்க வந்தாலே கஷ்டமாக தான் இருக்கும். எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம கடந்து தானே போய் ஆகணும் எதுவும். சரியா? ஒரு ஸ்டெப்பையும் நம்ம பாஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீட் யூஜி முடிச்சா அவ்வளோதான் லைஃப் செட்டில் மட்டும் நினச்சிடாதீங்க. இங்கே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். சும்மாலாம் ஆல் ஹார்ட் ஒர்க் தான். சரியா? நான் ஒரு மெசேஜ் அனுப்புனா பார்க்கல. ஹண்டர் ப்ரோ, நான் காலேஜ் பிஃபார்ம் ஃபைனல் இயர் படிக்கிறேன். நாளைக்கு செமஸ்டர் ஸ்டார்ட். பட் நான் ஃபஸ்ட் இயர் 1 இயர் நீட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ண இப்போ லாஸ்ட் மினிட் டைம் ரெண்டுமே வருது. மேனேஜ் பண்ண முடியல. ஏதாச்சும் ஐடியா கொடுங்க. இதில் எங்களுக்கு பெருசாக நீங்கள் வந்துட்டு நான் எப்படி நான் இந்த சுச்சுவேஷனில் இருந்ததில்லை. ஸோ நான் சொல்ல மாட்டேன். எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஸோ முடிஞ்சால் ரெண்டுத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள். உங்கள் ப்ரையாரிட்டி எதுன்னு பாருங்கள். பட் ஐ வில் சே தட் இப்போ 4th இயர் நீங்கள் ஆல்மோஸ்ட் டிகிரியே முடிக்க போகிற நேரத்தில் நீங்கள் அதை வந்து கிவ் அப் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டிகிரி, அதை ஃபார்ம் டிகிரியே இட்ஸ் அ நைஸ் டிகிரி, வெரி நைஸ் டிகிரி. சரியா? டோன்ட் கிவ் அப் ஆன் த டிகிரி. அதை ஃபுல்லாக லைக் நீங்கள் ஃபெயில் ஆகிற அளவுக்கு அதை விடாதீங்க. இஃப் யூ ஆர் ஏபிள் டு நீட்டை வந்து நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க அண்ட் யூ கேன் பேலன்ஸ் பாஸ் பண்ணிடுறீங்க யுவர் செமஸ்டர் எக்ஸாம்ஸ்னா ப்ளீஸ் கோ மேனேஜ். அப்படி இல்லாட்டி இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு மேனேஜ் தட்னா ப்ளீஸ் கோ வித் ஃபார்ம்னு சொல்லுவேன். தேங்க்ஸ் ப்ரோ. பட் ஃபர்ஸ்ட் இயர் தேர்ட் இயர் 2 சப்ஜெக்ட்ஸ் ஃபுல்லி பயோ பேஸ். ஃபேசினேட்டிங் பட் ஃபிசிக்ஸ் ஃபேசினேட்டிங். தேர்ட் இயரில் உனக்கு யாரா பயோன்னு சொன்னது? அது சோசியல்ரா. தேர்ட் இயரில் நீ படிக்கிறது சோஷியல் ஸ்டடீஸ் மாதிரி இருக்கும். இது நம்ம ஃபாரன்சிக் அண்ட் இவங்களுக்கெல்லாம் எப்படியும் உங்களுக்கெல்லாம் இது 3 சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு 3 சப்ஜெக்ட்ஸ் திரும்ப 4 பழையபடி மாற்றிடுவாங்க இவங்களுக்கு. அது இல்லாமல் லைக் இவன் பயோ கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி இதெல்லாம் உனக்கு பயாலஜி மாதிரி இருக்காது. தட் வில் பி லைக் கெமிஸ்ட்ரி திரும்ப படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபிசிக்ஸ் வரும். ஃபிசியாலஜியில் அங்கங்கே சில இடத்துல வரும் உனக்கு ஃபிசிக்ஸ். ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்லாம் திரும்ப வரும். அதெல்லாம் படிக்க தேவையில்ல, அப்படியே விட்டு போயிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே படிக்கணும். ஆனால் ஃபிசிக்ஸ் இதில் வரும், ஃபிசியாலஜியில் வரும் நம்மளுக்கு. மீண்டுமா? ஆமாம், மீண்டும் கெமிஸ்ட்ரி உங்கள் வாழ்க்கையில் வந்துகிட்டே இருக்கும். பயோகெமிஸ்ட்ரியில் வரும் உங்களுக்கு. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலாம் ரேங்க் ஹோல்டர் எல்லாம் செம்மில். பட் நீட் ஸ்டார்ட் பண்ண பிறகு அரியர். ஸோ பிஃபார்ம் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு ப்ரோ. உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை பர்சியூ பண்ணுங்க ஹண்டர், சரியா? ஆனால் நீங்கள் ஆல்ரெடி 4 இயர்ஸ் முடிச்சிட்டீங்க. ஸோ டோன்ட் கிவ் அப் ஆன் தட். நீங்கள் அவ்வளோ டைம் அந்த டிகிரியில் போட்டிருக்கீங்கன்னா ஐ திங்க் யூ ஷுடன்ட் கிவ் இட் அப். அப்படியே யூ கேன் அட்லீஸ்ட் கம்ப்ளீட் இட். அண்ட் சைட் பை சைட் நீங்கள் அப்படியே நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கிராக் பண்ணுறோம் கைஸ். சூப்பர் கைஸ். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நான் செகண்ட் இயர், இவர் தேர்ட் இயர். தேவி, நானும் அப்படி தான் இருக்கேன். வீட்டில் டொமஸ்டிக் ஆனால் டு திங்க் தட் படிச்ச லைஃப் மாறும். வி கேன் சேஞ்ச் அவர் லைஃப். சூப்பர் ஸ்டடிங், தட் இஸ் அ ஸ்பிரிட், சரியா? ஐ ரியலி இமேஜின் எல்லாத்துக்கும் இருக்கிறவங்க எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அவங்க லைஃப்பில். தட் நன் ஆஃப் அஸ் கேன் இமேஜின், சரியா? அண்ட் ஆல் ஆஃப் அஸ் ஹாவ் டு பி ஸ்ட்ராங், சரியா? அண்ட் கண்டிப்பாக வில் ஆல் கடந்து பாஸ் த்ரூ திஸ் எல்லாம் கடந்து வில் எமர்ஜ் விக்டோரியஸ், சரியா? அப்புறம் நம்ம ஒரு நாள் யோசிப்போம் இந்த டஃப் டைம்ஸ் எல்லாம் நம்ம வந்து இது பண்ணி வந்துட்டோம் அப்படின்னு. ஓகே, நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம் கைஸ். இப்போ ஆரம்பித்தா கரெக்டாக நம்ம முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் பேசலாம். லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் மாத்திச்சா? லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் கைஸ். லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் என்னது? லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் என்ன சொல்லுது? The incident ray, refracted ray and a normal all lie in the same plane. Okay, the incident ray, refracted ray and normal all lie in the same plane. பேசிக்கா இதுதான் இன்சிடென்ட் ரே, இது ரிஃப்ராக்டட் ரே. இந்த மீடியம்ல செகண்ட் மீடியம்ல இதுதான் நார்மல். இது எல்லாமே ஆர் இந்த சேம் பிளேன். அப்புறம் ஸ்னெல்ஸ் லா இதுதான் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட். இதில் நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ரெஃபர் டு யுவர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக். அதில் யூ வில் சி என்ன சொல்கிறாங்க. அதில் த ரேஷியோ ஆஃப்
sine of incidence by sine of refraction, angle of refraction is constant for a pair of media. சரியா? ஒரு pair of media, இந்த மீடியா எடுத்துட்டீங்கன்னா இப்போ mu1 and mu2 இந்த ரெண்டு மீடியா எடுத்துட்டீங்க. கன்சிடரிங் திஸ் இஸ் ரேர் மீடியம் அண்ட் திஸ் இஸ் டென்சர் மீடியம். இதில் நீங்கள் I1 அண்ட் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேஞ்ச் பண்ணுறீங்களோ, இஃப் யூர் இன்க்ரீஸிங் I1, இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறேன். நீங்கள் சேஞ்ச் பண்ண the ratio of sin I by sin R remains constant. அதான் சொல்ல வராங்க. ஓகே, so it remains constant ன்னு சொல்கிறாங்க. so sin I1 is equal to, by sin R1 is equal to sin I2 by sin R2 is equal to mu2 by mu1. ஓகே, இதான் சொல்லியிருக்காங்க, இஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி எழுதலாம்? we are writing it as mu1. mu1 என்னது? it is the refractive index of the rarer medium or where the நம்மளுக்கு வந்து இன்சிடென்ஸ், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்திருக்கும், இஸ் ஈக்குவல் டு mu2 into sin R. ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? எந்த மீடியமில் இந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதோ அந்த மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஸோ mu1 into sin I, எந்த மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இது, எங்கே ரிஃப்ராக்டிவ் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதோ அந்த மீடியமோட தான் mu2. ஸோ mu2 into sin R. ஸோ mu1 into sin I is equals to mu2 into sin R நம்ம எடுக்கிறோம். ஆல்ரைட், திஸ் ஃபார்முலா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் நம்ம தான் சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் இப்படி வந்துட்டு இருக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இப்படி வந்ததுன்னு இப்படி போயிருக்க வேண்டியது தானே. ஆனால் இட் ஹஸ் ரிஃப்ராக்டட், தெர் இஸ் பெண்டிங் அட் த திஸ் லேயர் செப்பரேட்டிங் த டூ மீடியா. இந்த பேஸ் லைட் இஸ் செப்பரேட்டிங் டூ மீடியா, அங்கே தெர் இஸ் பெண்டிங் ஆஃப் திஸ் லைட். ஸோ திஸ் இஸ் த பேசிக்லி ரிஃப்ராக்ஷன். ஸோ எவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து இட் இஸ் சேஞ்ச்ட் ஃப்ரம் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸுங்கிறது தான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன், ரைட்டா? we denote it as delta. Delta is given by magnitude of I minus R. சரியா? இதுதான், see this whole angle is basically I plus R இல்ல, இது வந்து I plus, இது I ன்னா இது ஸ்ட்ரெயிட்டா போயிருந்தா இதுதான் நார்மல்னா this also should have been I, ரைட்டா? so I is equals to, ஒரே நிமிஷம், so this whole angle should have been I is equals to what? delta plus R, that is angle of deviation plus refractive angle. நம்மளுக்கு தான் D வேணும்ல, or delta வேணும். ஸோ delta is equals to I minus R. இது வந்து we are taking the magnitude to not இப்போ நெகட்டிவாக வந்துருச்சுன்னா, if we are considering that the angle இப்போ வந்து it's coming from denser to rarerனா it moves away, அப்போ வந்து the refracted angle வந்து is greater. ஸோ இந்த confusion avoid பண்ணுறதுக்கு we take the magnitude, okay, of I minus R. இப்போ வந்து this is a question, இதை சால்வ் பண்ணுங்க. யூஸிங் இதுக்கு யூ யூஸ் ஸ்னெல்ஸ் லா. இது ஒரு பவுண்ட்ரி, இது ஒரு பவுண்ட்ரி, mu1 mu2 mu1. ஓகே, இது பேசிக்காக ஏதோ ஒரு மீடியம், இது ஏதோ சேம் மீடியம். இங்கேருந்து ஒரு இன்சிடென்ட் ரே வருது, மேக்கிங் an angle I with the normal. ஓகே, at the layer separating the two at the boundary separating the two media. Okay, அப்புறம் it is exiting this medium making an angle E. Okay, with the normal. இந்த angle E என்னன்னு கேட்குறாங்க, எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க? ஸோ என்ன ஃபார்முலா என்ன? mu1 sin I is equal to mu2 sin, நம்ம வந்து we'll consider this as R. Okay, right, we'll consider this as R. We already know, நம்ம வந்து மேத்ஸ்லேயே நம்ம கற்றுருக்கோம், லைக் 6th standard 7th standardலலாம். see if this angle is R, நம்ம Z இதை கன்சிடர் பண்ணோம்னா this angle also will be
the same angle of refraction தான். ஸோ இதை நம்ம எடுத்துட்டோம் ஃபர்ஸ்ட்னா நியூ டு சைன் ஆர் வரும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஈக்குவேஷன் அக்கார்டிங் டு ஸ்னெல்ஸ் லா. ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 2 எடுக்கலாம். ஈக்குவேஷன் 2ல இந்த பார்ட் எடுக்கிறோம். இந்த பார்ட்ல மியூ 2 சைன் ஆர் is equal to mu 1 sin E. Right? So mu 1 sin I is equal to mu 2 sin R. In the idhula mu 2 sin R is equal to mu 1 sin E. So from first and second equation namalukku enna varudhu? We are getting that mu 1 sin I is equal to mu 1 sin E. Mu 1 cancel. Sin I is equal to sin E na angle EI is equals to angle E. So angle E is basically is equal to angle I. Is the answer. Okay. இது அப்படியே ஆன்சர் பண்ணுங்க guys, come on. The frequency of a light wave in a material is 2 into 10 to the power 14 hertz. Frequency வந்து 2 into 10 to the power 14 hertz ன்னு சொல்லியிருக்கான். ஓகே, wavelength வந்து 5000 ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் நம்மளுக்கு தெரியும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் பேசிக்லி mu is equals to C by V. V என்னது? V is lambda F. Lambda என்னது? 5000 ஆம்ஸ்ட்ராங் or 5000 into 10 to the power minus 3 into 10 to the power minus 10 into 2 into 10 to the power 14. ஓகே, இது என்ன ஆகும்? 10 ஆயிரும். ஸோ இது வந்து 10 to the power 4, 10 to the power minus 6, 10 to the power minus 6 ஆயிடுச்சுன்னா 10 to the power minus 10 to the power 8 ஆயிரும். ஸோ 10 to the power 8 meters per second. ஓகே, அண்ட் மியூ என்னது? மியூ தான் 3 into 10 to the power 8 by 10 to the power 8, ரைட்? ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஸோ மியூ இஸ் 3. B, option B is the answer. எத்தனை பேர்த்துக்கு ஆப்ஷன் B வந்தது? கிராக் பண்றோம் என்ன கைஸ் சொல்லுங்க. கமான் கைஸ். மாஸ் பண்றோம். சூப்பர். ஓகே, எல்லாத்துக்கும் வந்துச்சா? 2022ல கேட்டிருக்காங்க. A light ray falls on a glass surface of refractive index √3. So refractive index வந்து √3 ன்னு சொல்லியிருக்காங்க. லைட் வந்து falls on a glass surface. நியூ வந்து glass surface √3. ஓகே, at an angle of 60 degrees. So angle வந்து 60 degrees. All right. The angle between the refracted and reflected ray would be. So angle between refracted and reflected ray. So இது refracted. இது refracted. Angle of refracted. இது வந்து angle of reflection. Reflection தான் 60. இது 60 degrees தான் இருக்கும். Okay. If this is 60, na, this would have been 30. We should find basically இப்போ என்ன? We should find in the angle. In the angle, we'll name it as alpha. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். Okay. First we'll find the angle of refraction என்னதுன்னு. Angle of refraction நம்மளுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு we already know that. எப்படி? mu 1, that is air தான். So sin of 60 degrees என்ன? Sin 60 is
root 3 by 2 is equal to root 3 of sine r. Okay, so this is root 3 by 2, root 3 root 3 cancel, r is equal to 30 degrees. இது வந்து 30 degrees, right? Right. So if this is 60 60, this becomes what? இது எதோட 60 degrees ன்னு சொல்லியிருக்காங்க? At an angle, right, holds on a glass surface at an angle of 60 degrees, the angle between the reflected and the reflected surface. இது 60 60 னா இது 120 இருக்கும்ல. That is not possible. See, it cannot be possible. So 60 degrees இதா இருக்கும். If this is 60 degrees na, this would have been 30 degrees. Okay, if this was 30 degrees na, sin 30 1 by 2. illa, this is only correct. நம்ம conceptual எல்லாம் பார்க்க வேண்டாம். 30 degrees, this is 60. This is 60 na, reflected. இதுதான் reflected ray. Okay, reflected na, this will be 30 degrees. This is also 30 degrees. Okay, so this is 60 30 எவ்வளோ 90 ஆயிருச்சா? 90, this is 30. So 90 plus 30 plus alpha is equal to 180. So இது 120 plus alpha is equal to 180. Alpha is equal to 60 degrees. எத்தனை பேர்த்துக்கு ஆப்ஷன் சி வந்துச்சு? Super, 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 excellent. The value of 2021 la vandirukku in the question. The value of an angle of emergence from the prism find பண்ணணும். Emergence, angle of emergence என்னன்னு find பண்ணணும். பேசிக்கா இந்த ரே வந்து வெளியில வர்றப்போ என்ன ஆங்கிள் வெளியில வரும்னு கண்டுபிடிக்கணும். இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து √3 ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம்லேயே நம்ம பார்க்கலாம். See, இப்படி கண்டினியூ ஆகுமா? See, it is going normal to the plane na, it will continue இப்படியே தான் கண்டினியூ ஆகும். It won't bend because of refraction. ஏன்? நான் அந்த கேஸ்லேயே சொல்லியிருந்தேன், when the incident ray is normal to the surface, when it is along the normal, bend ஆகாது, அப்படியே நேராக தான் வரும். So this is coming perpendicular. We already know this is 60 degrees and this is 45 degrees. இது 60 degrees, இது 45 degrees na, this will be 30 degrees. Right? இது 30 degrees, இது 45 degrees na, this will be 60 degrees. Right? Right. So refractive இதுக்கு வந்து I think we have to do this after we read total internal reflection, because இந்த இடத்துல we should know that இது ரிஃப்ளெக்ட் ஆகுமா ரிஃப்ராக்ட் ஆகுமாங்கிறது. அது நீங்கள் அது நான் சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தேன்னா it will be more useful to you. So we'll finish that first. இல்லை, this is 30 degrees, அதை முடிச்சுட்டே வரலாம் இதுக்கு. ஏன்னா இது இல்லை இப்படி கூட பண்ணலாம், இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. சரியா? 30 degreesனா this also will be 30 degrees. It will come here. This will be 30 degrees. This will be 60 degrees. Okay, this is 60 degrees, another 60 degrees, this will be 30 degrees. So it will, angle of emergence is 90 degrees. Answer is option C. புரியாட்டி சொல்லுங்க guys, tell me if you didn't understand. புரிஞ்சுதா? See, first without any deviation உள்ள வருது. சரியா? without bending, ஏன்னா it is normal to the surface. 90 degrees 90 degrees. Okay, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இது 90 degrees
ஆல்ரெடி இது வந்து 60 19 கொடுத்துருக்கான். இந்த ஹோல் ட்ரையாங்கிளோடது இந்த ஆங்கிள் என்ன, இது 60 19னா we know that a triangle has a total எல்லா கார்னரும் சேர்த்து it will be 180 degrees ன்னு. So this has to be 30 degrees. இது 30 இது 90 இருந்தால் இந்த ஸ்மால் ட்ரையாங்கிளில் இது 60 டிகிரிஸாக இருக்கும். இது 60 டிகிரிஸாக இருந்தால் இந்த நார்மலில் இந்த இது டோட்டலாக 90 இருக்கணும். ஸோ திஸ் வில் பி 30. ஸோ திஸ் இஸ் 30னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 30னா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் 30 இருக்கணும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ 30. சரியா? ஸோ இட் கம்ஸ் லைக் திஸ். தென் இந்த இடத்துல இஃப் இட்ஸ் 30னா Z மாதிரி பாருங்க, Zல திஸ் will also be 30. ஸோ திஸ் ஹேஸ் டு பி 60. சரியா? பிகாஸ் திஸ் இஸ் we are taking it as a normal this will be 60. This is 60 na angle of incidence 60, angle of reflection also will be 60. They will be equal in reflection. This is 60 na apro it is moving abdiye, it is moving out like this. This is 60 na, this will be 30 30 60 apro this has to be 90 degrees because this is a small triangle. Total it has to be 180. So this is 90 na, when it is passing normally to the surface it passes straight. So angle of emergence enna irukum, எமர்ஜென்ஸ் என்ன 90 டிகிரிஸ். எல்லாத்துக்கும் புரிஞ்சதுன்னா லெட் மீ நோ. சி ஒரே நிமிஷம். இது ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, இந்த ட்ரையாங்கிளில் இதை வந்து இது எப்படி கொடுத்துருக்கான், ஆப்போசிட்டாக கொடுத்துருந்தானா, பேசிக்காக ஆப்போசிட்டாக கொடுத்துருந்தான். ஓகே, இது அப்படியே இன்வெர்ஸ் பண்ணிடலாம் இருங்க. புரிஞ்சுதா இல்லை யூ வாண்ட் மீ டு டெல் யூ அகெயினா? இஃப் யூ வாண்ட் மீ டு ரிப்பீட்னா ஐ ரிப்பீட். ஓகே, டு டெல் யூ அகெயின். அண்டர்ஸ்டுடா? சரி, நான் மறுபடியும் அதே ஸ்லைடுக்கு போகிறேன். See, basically this is a triangle. Okay, அதில் என்ன சொல்லியிருக்காங்க, it emerges first incident it is perpendicular in this is 90 degrees, this is 60 degrees ன்னு ஆல்ரெடி கொடுத்துருக்கான். எமர்ஜென்ஸோட ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்கான். வெளியில் வரப்போ என்ன ஆங்கிளில் வரும்னு. we know that this is 60 90, so this has to be 30 degrees. okay, so இது உள்ள வரப்போ because this is 90 degrees and along the normal this will be 90 degrees. so உள்ள வரப்போ without any deviation it will come 90, உள்ள அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். so it will come and it will form a small triangle. இது 90 degrees and this is 30 degrees and this has to be 60 degrees. draw a normal here. நார்மல் வரைஞ்சிங்கன்னா டோட்டல் நார்மல் ஹேஸ் டு பி 90 டிகிரிஸ் இது ஆங்கிளில். ஸோ திஸ் வில் பி 30 டிகிரிஸ். இஃப் திஸ் இஸ் 30 டிகிரிஸ்னா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆல்சோ வில் பி 30. ரைட்டா? ஸோ ட்ரா அ நார்மல் ஹியர். ஸோ ஜிக்ஸாக்காக வருமா, இதை ஜெட்டாக கன்சிடர் பண்ணுங்கள். ஜெட்டாக கன்சிடர் பண்ணிங்கன்னா திஸ் வில் பி 30 டிகிரிஸ். ஸோ திஸ் ஹேஸ் டு பி 60 டிகிரிஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஸோ angle of reflection also will be 60 degrees. This is 60 degrees now, this will be 30 degrees. 30 degrees, 60 degrees. This triangle will have 90 degrees here. So without any deflection, angle of emergence is 90 degrees. Right? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? இப்போ ரியல் டெப்த் அண்ட் அப்பேரண்ட் டெப்த் பார்க்கலாம். ஓகே,
ரியல் டெப்த் அண்ட் அப்பேரண்ட் டெப்த். ரியல் டெப்த் அண்ட் அப்பேரண்ட் டெப்த்னா என்ன? இப்போ நம்ம வந்து ஒரு நீங்கள் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல் எடுத்துகிட்டு பிளேஸ் அ காயின் இன்சைட் தட் பவுல். ஓகே, பண்ணிவிட்டு தண்ணி ஃபில் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறப்போ காயின் வந்து ரொம்ப கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் தண்ணிக்குள்ளே இருந்து பார்க்குறப்போ காயின் லைட்டாக மேலே வந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக? ஏதோ ஒரு இல்லை, நீங்கள் கிளாஸே எடுத்துக்கோங்க. கிளாஸ் எடுத்துகிட்டு தண்ணி பாட்டிலோ டம்ளரோ எடுத்துகிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாதப்போ நீங்கள் பார்க்குறப்போ காயின்குள்ளே இருக்கிற மாதிரி தெரியும். தண்ணி ஊற்றிட்டதுக்கப்புறம் உள்ளேருந்து இப்போ நீங்கள் பார்க்குறப்போ லைட்டாக காயின் வந்து மேலே வந்த மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம அப்பேரண்ட் டெப்த்னு நம்ம சொல்கிறோம். தட் இஸ் நோன் அஸ் அப்பேரண்ட் டெப்த். ரியல் டெப்த் இஸ் when இருக்காதப்போ. see, object in the denser medium appears closer. சரியா? வாட்டர் வந்து பேசிக்காக இட் இஸ் டென்சர் மீடியம். அதுதான் சொல்ல வராங்க. Object in the denser medium appears closer. Object presents in the rarer medium appears farther. ஓகே, நம்ம அடுத்ததுல பார்ப்போம். ஸோ இதுதான் அது. இப்போ வந்து நம்ம எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். μ2 by μ1 is equals to இதுதான் ரியல் டெப்த் பை அப்பேரண்ட் டெப்த். μ2 by μ1 என்னன்னு நான் சொல்லிடுறேன். μ2 வந்து வேர் அப்சர்வர் இஸ் ப்ரெசன்ட். அப்சர்வர் எங்கே இருக்கானோ, இப்போ நம்மளுக்கு வந்து ஃபிஷ், இது ஒரு ஃபிஷ் டேங்க்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஃபிஷ் டேங்க்கில் இதுதான் ரியல் ஃபிஷ் வந்து ஃப்ரம் த சர்ஃபேஸ் அட் அ டிஸ்டன்ஸ், சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர்லேருந்து டிஸ்டன்ஸ் டி கீழே இருக்குது. இங்கே இருக்குது இந்த ஃபிஷ்ஷு. ஓகே, ஆனால் நம்மளுக்கு இந்த வெளியிலேருந்து பார்க்குறப்ப எப்படி தெரியுது? நம்மளுக்கு சர்ஃபேஸ்லேருந்து அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் டி டேஷ் அப்படின்னு தெரியுது நம்மளுக்கு. ஓகே, இது வந்து μ1, வாட்டர் எடுத்து μ2ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ சப்போஸ் இல்லை இதை μ2ன்னு வச்சுக்கோங்க, இதை μ1ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, μ1 இஸ் வேர் ஆப்ஜெக்ட் இஸ் கெப்ட் இன். ஓகே, μ2 என்னது? வேர் அப்சர்வர் இஸ் ப்ரெசென்ட். சரியா? நான் வெளியிலேருந்து அப்சர்வ் பண்ணுறதுனால நான் இதை μ2ன்னு கன்சிடர் பண்ணுறேன், இதை μ1 கன்சிடர் பண்ணுறேன். அப்போ என்னது இது? μ2 by μ1 தட் இஸ் the region where observer is present, μ1 வந்து where object is present. Okay, is equal to real depth by apparent depth. இதுதான் இது பேசிக்கா. ஓகே, இதோட எக்ஸாம்பிள் தான் இது. இதில் கொஷன் பார்த்துடலாம். இந்த கொஷன் பார்த்தோன்னா எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். கமான், சி என்ன சொல்கிறாங்கன்னா, இது பேசிக்காக ஒரு லேக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு லேக். ஓகே, இந்த லேக்கில் ஒரு ஃபிஷ் இப்படி போயிட்டுருக்கு, அப்படியே ஸ்விம் பண்ணிகிட்டே இருக்கு. இங்கேருந்து ஒரு பேர்ட், ஒரு ஈகிள் பார்க்குது. இது பேசிக்காக இட் இஸ் 36 centimeters ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர். ஓகே, அண்ட் ஒரிஜினல் ரியல் டெப்த் ஃப்ரம் த சர்ஃபேஸ் வந்து டி வந்து 24 centimeters. வாட்டரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 4/3, ஏரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1. ஃபைண்ட் த அப்பேரண்ட் டெப்த் ஆஃப் த ஃபிஷ் சீன் பை த பேர்ட். ஸோ இதுதான் அப்சர்வர், இதுதான் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ நம்ம அப்பேரண்ட் டெப்த் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு எப்போவுமே இதுதான் ரேரர் மீடியம். ஓகே, ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியம்குள்ளே ஆப்ஜெக்டை நம்ம பார்க்குறப்போ இட் வில் ஆல்வேஸ் அப்பியர் நியரர், கிட்ட இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுவே இந்த ஃபிஷ் வந்து, இந்த ஃபிஷ் வந்து எங்கே இருக்குது? டென்சர் மீடியம்குள்ளே இருக்குது. டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியமில் இந்த பேர்டை அது பார்க்குறப்போ இப்படி அப்படியே ஸ்விம் பண்ணிட்டுருக்கு, பேர்டை பார்க்குது. அது வந்து இன்னும் தூரமாக தெரியும். இட் வில் அப்பியர் ஃபார்தர். ஓகே, வெரஸ் இந்த பேர்டுக்கு வந்து விச் இஸ் ப்ரெசென்ட் இன் த ரேரர் மீடியம், த ஃபிஷ் வில் அப்பியர் நியரர். ஃபிஷ் வந்து கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ பேசிக்காக திஸ் இஸ் 24 centimeters ரியல் டிஸ்டன்ஸ் ரெண்டுக்கும். நம்ம வந்து இதை கண்டுபிடிக்கலாம் முதல்ல. ஸோ டு ஃபைண்ட் த அப்பேரண்ட் டெப்த் ஆஃப் த ஃபிஷ் சீன் பை த பேர்ட், ஸோ இந்த டி டேஷை கண்டுபிடிக்கலாம் முதல்ல. ஓகே, ஸோ d1 டேஷ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன எடுக்கணும்? த அப்சர்வரோடது எடுக்கணும். ஸோ μ2 by μ1 is equals to d by d dash. That is observer வந்து இந்த இடத்துல bird. So 1 by 4/3 இல்ல, 4/3 is equal to
ரியல் டெப்த் தான் நம்மளுக்கு தெரியும், இட் இஸ் 24 சென்டிமீட்டர்ஸ். 24 சென்டிமீட்டர்ஸ் பை டி டேஷ். ஓகே, ஸோ டி டேஷ் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 4 இந்த பக்கம் வரும். 3 4 8 are 32. It will appear. I made a mistake. நான் பண்ண மிஸ்டேக் கண்டுபிடிச்சேங்களா கைஸ்? Did you guys figure out நான் என்ன தப்பா சொல்லியிருக்கேன் இங்கன்னு? mu2 mu1 வந்து நான் தப்பா உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இன்டர்சேஞ்ச் பண்ணியிருந்தேன். பேசிக்லி யூ ஷுட் see நான் என்ன சொல்லியிருந்தேன், mu2 by mu1 is equals to real depth by apparent depth ன்னு சொல்லியிருந்தேன், ரைட்டா? mu1 என்னது? mu1 is where the observer is present. mu2 என்னது? where the object is kept. ஓகே, இதை நான் வந்து mu1 mu2ன்னு எழுதிக்கோங்க இங்க. ஓகே, ஸோ அதையே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you will get 4 by 3 by 1 is equals to 24 by x, ரைட்டா? ஸோ or d dash ன்னு வச்சுக்கோங்க, d dash. So you will get it as d dash is equals to 18 centimeters. So இந்த fish எப்படி தெரியும்? It will appear 18 centimeters from the surface. Okay. Okay. So எப்படி நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் ரியல் டெப்த் பை அப்பேரண்ட் டெப்த்னா ரியல் டெப்த் பை அப்பேரண்ட் டெப்த் இஸ் ஈக்குவல் டு ரியல் டெப்த் வந்து எடுக்கிறீங்கன்னா யூ ஷுட் நோ the refractive index of object observer, refractive index of the object by refractive index of the observer, சரியா? mu2 by mu1 இது refractive index of the observer, இது refractive index of the object. அதான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். mu வந்து refractive index of the observer, இது refractive index of the object. இதுவே நம்ம வந்து இதுதான் இந்த ஃபிஷ் டேங்க்ல ஃபிஷ் இருக்கு. ஃபிஷ் இஸ் 24 centimeters away, bird is 36 centimeters away from the surface. இதோட mu வந்து 4/3. இப்போ bird வந்து ஃபிஷ்ஷை பார்க்குறப்போ fish is appearing 18 centimeters நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஃபிஷ்ஷை வந்து பேர்டை பார்க்குறப்ப எவ்வளோ தூரமாக இருக்கும்னு பார்ப்போம் நம்ம. ஓகே, ஸோ ரியல் டெப்த்தாக நம்மளுக்கு தெரியும் is 36 centimeters by d dash is equal to mu2 by mu1. mu2 என்னது? the இது of the object வந்து 36 centimeters it is sorry, object is present as object ஓட mu வந்து 1. so 1 by 4/3 இதுதான் observer. okay, so 36 by d dash is equal to 3/4. so d dash is equal to 48 centimeters. so the bird appears farther. இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து இந்த bird it is appearing so far away, சரியா? அடுத்தது என்ன கேட்டிருக்கான்? find the distance between the apparent bird and apparent fish. apparent bird and apparent fishக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறான். நம்ம apparent fish வந்து 18 centimeters from the surface, apparent bird வந்து 48 centimeters from the surface. so see of apparent distance ரெண்டோட apparent distance ஓட சம் தான் அது. 48 plus 18 என்னது? 66 சென்டிமீட்டர்ஸா? கரெக்ட் தான், 66 சென்டிமீட்டர்ஸ் தான். ரைட். சூப்பர் கைஸ், சூப்பர்.
இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க எல்லாரும். நான் கொஸ்டினை மட்டும் படித்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை சால்வ் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் பெருசாக எதுவும் பாக்கி இல்லை. ஷிஃப்ட் இருக்குது, அதில் ஒரு கொஸ்டின் இருக்குது, அப்புறம் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், அவ்வளோதான். அது மிச்சத்தெல்லாம் நம்ம நாளைக்கு பார்ப்போம். இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கள், இல்லை இதை வேணால் ஹோம்ஒர்க்காக தந்துடுறேன். திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க். கமெண்ட் செக்ஷன். சரியா? இதோட ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுப்பீங்களாமா? ஓகே, செக்ஷனில் கொடு. ஷிஃப்ட் த்ரூ அ கிளாஸ் ஸ்லாப். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஷிஃப்ட் த்ரூ அ கிளாஸ் ஸ்லாப். ஓகே, ஷிஃப்ட் த்ரூ அ கிளாஸ் ஸ்லாப்ல என்ன இருக்குது? பேசிக்காக இங்கே ஒரு கிளாஸ் ஸ்லாப் வைக்கிறோம். கிளாஸ் ஸ்லாப்போட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து மியூ. ஓகே, நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம், இங்கே அப்சர்வர் இருக்கான். ஓகே, இந்த அப்சர்வர் வந்து பார்க்குறப்போ ஃப்ரம் த ஸ்லாப் திஸ் இமேஜ் இஸ் அப்பியரிங் க்ளோசர். சரியா? இது ஒரு ஸ்லாப் ஆஃப் அ திக்னஸ், டி வந்து திக்னஸ் ஆஃப் தி ஸ்லாப். Okay, if T is the thickness and S தான் shift, S வந்து நம்ம shiftன்னு சொல்கிறோம் when seen. சரியா? ஆப்ஜெக்ட்க்கும் இமேஜ்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து ஷிஃப்ட்னு சொல்கிறோம். ஸோ இதோட ஃபார்முலா வந்து ஷிஃப்ட் S is equals to T the thickness into 1 minus mu of the surrounding, mu of the surrounding by mu of the slab. Okay, இந்த ஸ்லாபோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னவோ அது. The distance between the object and the slab doesn't affect the shift. சரியா? The distance between object and the slab, பேசிக்காக ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரம் வைக்கிறீங்களோ it doesn't have anything to do with எவ்வளோ ஷிஃப்ட் ஆகுதுங்கிறது. ஓகே, இது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், ஷிஃப்ட் only depends on the thickness of the slab and refractive index of the slab. இது மேலே மட்டும்தான் டிபெண்ட் ஆகும். ஓகே, shift is positive when it is in the direction, அதே sign convention தான். Along the direction of the incident ray na positive shift, away from the direction of the incident ray na negative. ஓகேவா? நியூ ஆஃப் த சரௌண்ட். இப்போ வந்து நம்ம இதில் என்ன கன்சிடர் பண்ணியிருந்தோம்? ஸ்லாப் வந்து மியூ வந்து ஸ்லாப் இது ஏதோ ஒன்று சொல்லியிருந்தோம். ஸோ விச் இஸ் ஆப்வியஸ்லி கிரேட்டர் தென் 1. ஓகே, இதை வந்து ஏர்ன்னு கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ மியூ இஸ் ஈக்குவல்ஸ் டு 1. ஸோ when mu of surrounding is lesser than mu of slab, அப்போ வந்து the object shifts towards the slab. Okay, அதுவே if mu of surrounding is greater than slab na shifts away. சரியா? இது ஆப்ஜெக்ட்னா இதுதான் ஆப்ஜெக்ட்னா இமேஜ் வந்து இட் வில் ஷிஃப்ட் அவே ஃப்ரம் த ஸ்லாப். ஓகே, இதை சால்வ் பண்ணுங்க. T is equals to 1 minus mu of surrounding by mu of slab. ஸோ இதுதான் S is equals to T into 1 minus, இந்த கேஸில் என்னது 1 by 1.5, thickness 15 centimeters. Okay, so S is equals to 15 into 0.5 by 1.5, 1 by 3, shift is equals to 3 centimeters, 5 centimeters, 5. So 5 centimeters is the shift S. All right, இந்த question பாருங்க. இதில் என்ன சொல்கிறான்? Find the distance of the final image from the mirror. Find the distance of the final image from the mirror. Object வந்து என்னது? U is equals to
minus 25 centimeters from the slab. இது வந்து 15 centimeters thickness, இது 25 centimeters, all right. இது concave mirror, so focal length வந்து f is equals to minus 40 centimeters, all right. The distance of the final image from the mirror என்னன்னு கேட்டிருக்காங்க. So final image என்னன்னு பார்த்துருவோமா? 15, 25, 25 சொல்லியிருக்கான். ஓகே, அடுத்த இது எடுத்துடலாம். So this is only the object. Object is placed at a distance of, this is 15 centimeters of thickness. This is 25 centimeters. This is 25 centimeters. This is a concave mirror. Okay. So first one, if image has to go na, first we need to find inga or see there will be a shift when it is passing through. So na inda பக்கத்துல இருந்து பார்க்கறப்போ இந்த மிரருக்கு நம்ம பார்க்கறப்போ first வந்து object won't be seen at 25 plus 25 50 plus 15 65 centimetersல தெரியாது. There is a shift. So இது என்ன ஆகும்? shift என்னதுன்னு first கண்டுபிடிக்கணும். t into 1 minus இதோட 1.5 ன்னு கொடுத்திருக்கான். So 1 by 1.5. So 0.5 இது 1 by 3, 1 by 3 into thickness. Shift வந்து 5 centimeters. So it will shift to 5 centimeters. So this is image oda distance வந்து image 1 oda distance வந்து 20 centimeters. Okay. So 20 centimeters plus 15 plus 25 centimeters. So u is equals to 20 plus 45, 45 plus 16 minus 60 centimeters. Okay. அதுக்கப்புறம் minus 60 centimeters. அதுக்கப்புறம் focal length வந்து minus 40 centimeters. V is equals to uf by u minus f. That is minus 40 into minus 60 by minus 60 and plus 40. That is 2400 by minus 20 minus 120 centimeters. Right? So it forms minus 120 centimeters towards this side. ஆனா திரும்பி போறப்போ there will again be a shift, right? shift ஆகுமா ஆகாதா? ஆனா இந்த தடவை எங்க shift ஆகும்? the rays வந்து these are going like this. சரியா? இப்படி போய் it forms an angle. Okay. அப்போ எங்க ஃபார்ம் ஆகும்னு சொல்லுங்க. இன்சிடென்ட் ரே தான் பார்க்கணும், ரிஃப்ளெக்டட் ரே பார்க்க கூடாது. சொல்லுங்க கைஸ், இங்கேயும் ஒரு ஷிஃப்ட் நடக்குமா? ஸோ 5 centimeters முன்னாடி வரும். ரைட்டா? ரைட்டா தப்பா? ஆப்ஜெக்ட் வந்து see image will be formed at image double dash will be formed at 120 centimeters னா ஒரு ஷிஃப்ட் மறுபடியும் தெரியும் நம்மளுக்கு. அந்த ஷிஃப்ட் again it will be of 5 centimeters தான். It is again of 5 centimeters. Positive 5 centimeters தான். இந்த மிரர்னால it is always positive 5 centimeters. So it comes closer. So finally the image is at 115 centimeters, right? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? இனஃப் ப்ரோ மிதுன், அது வந்து உங்களுக்கு வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து எக்ஸாம்லேயே தருவாங்க. ஸோ யூ நீட் நாட் ரிமெம்பர் ஆல் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸஸ். சரியா?
எல்லாமே எக்ஸாம்லேயே தருவாங்க உங்களுக்கு. அடுத்தது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். When light travels from a denser medium to a rarer medium, it bends away from the normal. See, ஒரு டென்ஸ் மீடியம் இப்போ தண்ணியிலேருந்து ரேரர் மீடியமுக்கு வர்றப்போ இட் ஆல்வேஸ் பெண்ட்ஸ் இல்லை. ஸோ நம்ம வந்து when we are increasing the angle of incidence, angle of incidence கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண ஸோ யூ கேன் see in this diagram, angle of incidence நான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறேன். இன்க்ரீஸ் பண்ண angle of refraction is increasing, okay, till a point when angle of refraction is at 90 degrees perpendicular இருக்கிற வரைக்கும் நான் angle of incidence increase பண்ணுறேன். when the angle of refraction is perpendicular, that is angle refractive ray வந்து it is along the the surface, the boundary, அதில் it is called grazing emergence. grazing emergence ன்னு சொல்லுவாங்க. சரியா? when the refracted ray is at 90 degrees, I is equals to theta c. சரியா? I is equal to theta c. அப்போ வந்து the angle of incidence when refracted angle is 90 degrees, that is going along the surface, அப்போ incidence angle is equal to critical angle. Okay, this is called the critical angle. இந்த critical angle க்கு மேலே when the angle of incidence is more than the critical angle, total internal reflection occurs. அப்போ refraction ஆகாது, அதுக்குள்ளேயே reflect ஆயிக்கும், தனிக்குள்ளேயே reflect ஆயிக்கும். ஓகே, புரியுதா கைஸ்? ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னா, சி ரேரர்லேருந்து டென்சர் போகிறப்போ ஆங்கிள் ஆஃப் வென் த சி டென்சர்லேருந்து ரேரருக்கு போகிறப்போ சி த ஆரோ மார்க் கேர்ஃபுல்லி. டென்சர்லேருந்து ரேரருக்கு போகிறதப்போ angle of incidence is equals to angle of when the critical angle is equal to the incidence na, அப்போ refracted angle will be 90 degrees, right? when rarerலேருந்து உள்ள வர்றப்போ denser, rarerல அப்போ when rarerலேருந்து denserக்கு வர்றப்போ when incident ray is 90 degrees, அப்போ denser mediumல will get the critical angle. The refracted ray will go along the angle of critical angle. So சரியா? So R is equals to theta c ன்னு சொல்லுவோம். அப்புறம் the image formed by total internal reflection. இப்போ total internal reflection ஆகுதுல்ல, when angle of incidence is greater than the critical angle, in that case there is no, the image form agula due to this reflection, that will be very bright. சரியா? because there is no loss of intensity. when angle of incidence is equal to theta, அப்போ grazing emergence, அதான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். இந்த டேபிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், யூ கேன் கீப் இட் இன் மைண்ட். நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. when critical angle is greater than the angle of incidence, critical angle is equal to angle of incidence, critical angle is lesser than angle of incidence. Okay, refraction, grazing emergence and total internal reflection. ஓகே, இப்போ வந்து ஸ்னெல்ஸ் லா தான் நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே தெரியும். ஸ்னெல்ஸ் லாலேருந்து நம்ம பார்க்குறப்போ சைன் ஆஃப் கிரிட்டிக்கல் ஆங்கிள் இஸ் ஈக்குவல்ஸ் டு மியூ ஆர் பை மியூ டி. ஓகே, மியூ ஆருங்கிறது ரேரர் மீடியம், இது வந்து டென்சர் மீடியமோட இது. when the rarer medium is air, we know that mu r is equals to 1, so sin theta c is equals to mu d. Okay, mu r by mu d is equals to vd by vr. நம்மளுக்கு தான் தெரியும், we already know that. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், mu r by mu d, it is inversely proportional to the velocity of the light in that medium, and this is directly proportional to the wavelength. ஸோ அதே தான் இருக்கீங்க. ஓகே, இது இங்கே தப்பாக இருக்கு.
சர்க்கிள் ஆஃப் illumination. சர்க்கிள் ஆஃப் illuminationனா என்ன? பேசிக்காக இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் சோர்ஸ் கீழே இருக்குது. when the point source is point source ஓட 2 rays வந்து are making an angle of critical angle. see ஒரு பாயிண்ட் சோர்ஸ் இருக்குது, அதோட வந்து எல்லா ரேஸும் ஆர் மேக்கிங் கிரிட்டிக்கல் ஆங்கிள்னா எல்லாமே உங்களுக்கு வந்து ரவுண்டாக ஒரு லைட் தான் தெரியும். லைட் ஓன்ட் கோ அவுட் சைட், ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடும் லைட்டு. அண்ட் அதுக்கு நடுவில் ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதான் சர்க்கிள் ஆஃப் illuminationன்னு சொல்கிறாங்க. அதோட ரேடியஸ் ஆர்ன்னு கால்குலேட் பண்ணுறாங்க. ஹைட் வந்து இஸ் பேசிக்லி த டிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்ஃபேஸ் ஃப்ரம் த சோர்ஸ். சரியா? அது ஹெச்சின்னு கால்குலேட் பண்ணுறாங்க. இதுதான் தீட்டா சி. நம்மளுக்கு தெரியும் இது தீட்டா சின்னா இது z, so this is theta c. Okay, so with the help of Pythagoras theorem we calculate the radius to be h by root of mu square minus 1. Mu is the refractive index of the medium, this medium. Okay, other mu. Okay, and area of this illumination கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா it is pi r square. first r கண்டுபிடிக்கணும், அப்புறம் pi r square போட்டிங்கன்னா you will get the answer. application of total internal reflection இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இது வந்து நீங்கள் போர்ட்ஸுக்கு படித்த மாதிரி தான். சரியா? ஹாட் சம்மரில் பேசிக்காக ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியமுக்கு வருது, டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியமுக்கு போகுது இல்லை? ஸோ சி ஏர் எல்லாம் வில் கெட் ஃபஸ்ட்டு ஒரு டெசர்ட்டில் என்ன ஆகும், சாண்ட் எல்லாம் ஹீட் ஆயிரும். ஹீட் ஆகி ஆல் த என்ன சொல்கிறது, ஆல் த ஹாட் ஏர் வந்து பேசிக்காக நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சி சம்மர் டேஸில் ஏர் நியர் த கிரவுண்ட் வந்து பிகம்ஸ் ஹாட்டர் தென் த ஏர் அட் த ஹையர் லெவல்ஸ். புரியுதா? ஸோ த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ஏர் இன்க்ரீசஸ் வித் இட்ஸ் டென்சிட்டி. ஹாட்டர் ஏர் லெஸ்ஸர் டென்சிட்டி. சரியா? ஸோ ஆர் ஸ்மாலர் அமௌண்ட் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். நீங்கள் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும்னு தேவையில்லை. மிராஜ் வந்து எதனால் வருது? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரியா? இந்த ஒரு டயக்ராம் வச்சு அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு பாண்டோ ஒரு ட்ரீயோ தெரியற மாதிரி இருக்கலாம். ஸ்பார்க்லிங் ஆஃப் டைமண்ட் வந்து பிகாஸ் ஆஃப் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். எதனால? பிகாஸ் அந்த ஒரு டைமண்ட்குள்ளே லைட் போயிருச்சுன்னா பிகாஸ் ஆஃப் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் த லைட் வில் பி உள்ளேயே அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால தான் டைமண்ட்ஸ் ஆர் ஸ்பார்க்லி. உங்களுக்கு வந்து லைட் உள்ளே போனால் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்குது இல்லை? தட்ஸ் வை டைமண்ட்ஸ் ஆர் ஸ்பார்க்லி. ஸோ இதுதான் நடக்குது உள்ள. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் டைமண்ட் வந்து 2.5. ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து 24.4ன்னு வருது. ஸோ டைமண்ட் இஸ் கட் இன் சச் அ மேனர் தட் ஒரு தடவை லைட் உள்ளே போயிட்டா இட் டென்ஸ் டு கம் அவுட். தென் வென் ஆங்கிள் இஸ் கிரேட்டர் தென் I = C ரிப்பீட்டடாக உள்ளே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் அகெயின் இட் இஸ் யூஸ்ட் இன் ஆப்டிக்கல் ஃபைபர். சரியா? ஆப்டிக்கல் ஃபைபரில் அட் கிரிட்டிக்கல் ஆங்கிள் கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள் இருக்கிறதுனால டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனில் இட் பாசஸ். சரியா? ஸோ இது ஒரு இது. Find the value of critical angle for a medium where the refractive index is √2. Sin C தான் நம்மளுக்கு தெரியும். that is the critical angle. சரியா? 1/√2. சரியா? நம்மளுக்கு தான் தெரியும் 1/√2 என்ன. C வந்து 45 degrees. அவ்வளோதான். இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க கைஸ். come on. Two transparent medium A and B are separated by a plane boundary. The speed of light in those media are A mediumல என்ன, B mediumல என்ன. A mediumல 1.5, velocity வந்து 1.5 into 10 to the power 8 meters per second. இதில் velocity வந்து 2 into 10 to the power 8. critical angle என்னன்னு கேட்டிருக்காங்க. We know that sin C is equals to 1 இது பேசிக்காக என்னது? we know Snell's law. Snell's law வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா? we'll find the mu வச்சு we'll find. do transparent plane boundary. The critical angle for a ray of light for these two media is.
critical angle என்னன்னு கேட்டிருக்காங்க. We know that the critical angle is mu to mu of surround. We basically use the Snell's law இல்ல. இங்க பாருங்க இதுதான் Snell's law. இதுதான் ரெண்டு இதுவும் கொடுத்துருந்தாங்க. இது வந்து என்னது 1.5 into 10 to the power 8 by 2 into 10 to the power 8. So 10 to the power 8, 10 to the power 8 gets cancelled. 3 by 4 தான் இதோட நியூ sin theta c is equals to 3 by 4 na suppose this is theta c, this is 3 3 by 4 3 by 4 this is 3 by 4 na angle என்னவா இருக்கும்? It's either 37 or 53 degrees, something around those lines தான். இது என்னவா இந்த question இல்ல. Sin c is 3 by 4. So what is the sin? 0.75. Sin c is equal to 0.75. C is equals to sin inverse of 0.75. யாருக்கெல்லாம் இந்த ஆன்சர் கிடைச்சது? இங்கே ஒரு கதை போயிட்டு இருக்கு போல. புரியுதா எல்லாத்துக்கும் இது? In total internal reflection, when the angle of incidence is equal to the critical angle for the pair of media in contact, the angle of refraction என்னவா இருக்கும்? 90 degrees. என்ன சொல்லியிருக்கான்? When angle of incidence is equal to critical angle, அப்போ angle of refraction என்னவா இருக்கும்? 90 degrees தானே? அதான். Which of the following is not due to total internal reflection? Optic fiber வந்து because of total internal reflection. Mirage is because of total internal reflection. Brilliance of diamond total internal reflection. Apparent and real depth எதனால? Refraction நால. So option B is the answer. Thank you so much guys. Thank you so much நீங்க வந்தீங்க, கிளாஸ் கவனிச்சீங்க. I hope that this was useful to you. சரியா? So practice பண்ணிட்டே இருங்க, mock test எழுதிட்டே இருங்க. Don't give up. சரியா? Giving up is not an option. Suicide is not an option. யார் give up பண்ற யோசிக்கிறீங்களோ, this is just an exam. சரியா? Don't take it too seriously. Just another exam ன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. சரியா? You might have a lot of problems or pressures. அதுக்குன்னு don't take any extreme steps. சரியா? Talk to your parents, talk to your loved ones. சரியா? All right. ஏதாச்சும்னா reach out to us, comment sectionல போடுங்க. We'll get back to you. சரியா? We are always here for you guys. Okay? ஒரு 5 minutes அப்படியே பேசிடலாம். அப்படியே பேசுறியா? இல்லை மாற்றிடலாம். பேசுப்பா. நீ ட்ரெஸ் மாற்றுற மாதிரி இருக்கு ஸ்லைட்டா இல்லையா? ஐயோ அதே ஷர்ட்டில் தான் இருக்கு. ஓகே பேசுகிறேன். சொல்லுங்க கைஸ், ஏதாச்சும் டவுட் இருக்கா யாருக்காச்சும்? 5 minutes. இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுமா? கண்ணு கூசுது. கூசல ஆஃப் பண்ணிட்டு. ஓகே நான் பிடிஎஃப் அப்படியே சொல்லுங்க கைஸ். வாங்க பேசலாம். எஸ் கைஸ், ஏதாச்சும் சொல்லுங்க அப்படியே. Refraction part 1. Tuesday our class.
டியூஸ்டேன்றது அன்னைக்கு ஏப்ரல் 1 ஆமாம், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அது தொடர்ந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்கா என்ன? தொடர்ந்தாலும் இல்லை. இந்த 1 மந்த் நாளைக்கு ரம்ஜான். எஸ் கைஸ், நாளைக்கு ரம்ஜான். எல்லாத்துக்கும் யார் யார் இங்கே ரம்ஜான் இது பண்ணுறீங்களோ, லைக் ஃபாலோ பண்ணுறீங்களோ, எல்லாத்துக்கும் ரம்ஜான் முபாரக். ரம்ஜான் முபாரக் சொல்லுவாங்கல்ல, எனக்கு தெரியல. ஈத் முபாரக் சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பி ரம்ஜான் கைஸ். இப்போதான் ஈதா? ஈத் முபாரக்னு சொல்கிறார் ஒருத்தர். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அதுக்கு ஆர்கானிக் ஈஸி தான். இப்போ வருவார் நம்ம பாலாஜிங்கிற ஒருத்தர் வருவார். அவர் ஃபிசிக்கலும் ஈஸி பண்ணிவிடுவார். ஃபிசிக்கல் ஈஸி தான், கரெக்டு தான், ஈஸி தான் ஃபிசிக்ஸ் கைஸ். ஃபிசிக்கல் ஈஸி தான், ஃபிசிக்ஸும் ஈஸி தான், எல்லாம் ஈஸி தான். கமான். ஹவு டு ஸ்லீப் விதவுட் நைட்மேர். இந்த ஒரு மாதம் அப்படியே டெய்லி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறம் தூங்குங்க. படிச்சுட்டு உடனே தூங்கிடாதீங்க. டோன்ட் யூஸ் ஆல் எனி டிவைசஸ். எவ்வளோ டைம் தூங்கணும்? ஸ்லீப் 7 to 7 hours, 8 hours தூங்குங்க. சரி, தூங்காமல் படிக்க முடியாது சரியா? ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி படிக்கணும், அப்புறம் உங்களால முடியாது. ஸோ நல்லா படிக்கணுன்னா நல்லா தூங்கணும். ஸோ மினிமம் ஒரு 7 hours to 8 hours நல்லா தூங்குங்க. அப்புறம் எந்திரிச்சு படிங்க. ஓகே, டோன்ட் காம்ப்ரமைஸ் ஆன் ஸ்லீப். நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்காது. நீங்கள் தூங்காம தான் படித்ததெல்லாம் ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் ட்ரீம்ஸ்லாம் ஒரு கண்டினியூஷனே இல்லாத மாதிரி இருக்குது. ட்ரீம்ஸ்லாம் ஒரு கண்டினியூஷனே இருக்க மாட்டேங்குது. ஒரு 8 to 9 ட்ரீம்ஸ் வரும்டா. கடைசியாக வந்தது மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மற்றதெல்லாம் ஞாபகம் இருக்காது. அதுவும் ஏதோ சின்ன பார்ட் மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் அதுவும் மறந்துடும். அப்புறம் கைஸ், லாஸ்ட் மந்தில் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ டெஸ்ட் எழுதுங்க, ரிவ்யூ பண்ணுங்க. லாஸ்ட் மந்தில் எவ்வளோ மார்க் டெஸ்ட்டு என்ன சொல்கிறாரு அவர்? நான் செகண்ட் இயர், தேர்ட் இயர் முன்னே தெரியல. ஹலோ, ஃபேவரட் ப்ரொஃபஷன் ஆஃப்டர் MBBS. ஃபர்ஸ்ட் MBBS முடிப்போம், அதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் பண்ணுறேன். ஃபேவரட்டாக இருக்குன்னு டாக்டர்தே ஒரு ப்ரொஃபஷன் தானே? இல்லை, நான் அதை இல்லை, அவங்க மேபி வாட் இஸ் ஃபேவரட் ஸ்பெஷலைசேஷன் கேட்குறாங்க. தெரியல, நான் இன்னும் டிசைடே பண்ணல. MBBS முடியட்டும். சாப்பிடுங்களா? இல்லை, இனிமேல் தான். அவ்வளோதான், ஒரு 5 minutes கிளம்பிடுவோம். ஒரு 2 minutes கிளம்பிடுவோம். 5 minutes 3 minutes ஆயிடுச்சோ? ஆமாம். ஓகே. லாஸ்ட் மந்த் உங்கள் ப்ரிப்பரேஷன் அப்போ எவ்வளோ டெஸ்ட் எழுதுனீங்க? எவ்வளோ முடிஞ்சதோ அவ்வளோ எழுதுனேன். 2 நாளில் ஒரு தடவை டெஸ்ட் எழுதுனேன். 4 days once. சங்கரியாண்ணா 3-4 டேஸில் ஒன்ஸ் ஒரு தடவை டெஸ்ட் எழுதுனேன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நீங்கள் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக எழுத முடியுதோ, விச் எவர் இஸ் கம்ஃபர்டபுள் டு யூ, ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாக எழுதுங்க. ஃபிசிக்ஸ் சம் சால்வ் பண்ண நிறைய டைம் எடுக்குதுன்னா தமிழ் சால்வ் பண்ணிகிட்டே இருங்க. டக்குன்னு ஆஃப் பண்ணுறா காப்பி ரைட். 20 செகண்ட்னா தான் வரும் அது. ஓகே. வைண்டியா? ஆமாம் ப்ரோ, காப்பி ரைட் ஆச்சுன்னா இல்லை, அது 20 செகண்டோ என்னமோ 10-20 செகண்டோ அதே மியூசிக். ஓகே. தமிழனா கிளாஸ் எப்போ வரும்? இன்னைக்கு ஆக்சுவலாக தமிழனா கிளாஸ் தான், மாற்றி விட்டு போயிட்டாரு. அவர் நேட்டிவ்க்கு போயிருக்காரு. ஸோ நான் எடுத்திருக்கேன். அவர் தேர்ஸ்டே எடுத்தார்ல, அதுக்கு பதில். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி கிளாஸ் லெக்சர் ஸ்டாஃப் யார்? பாலாஜின்னு வருவார் ஒருத்தர். அவரும் ஸ்டான்லி தான். உங்கள் பேட்சா என்ன? என் ஃப்ரெண்டு தான். வருவார். 10 ஆகும். ஆமாம். நேற்றும் அதே தானே, பார்த்துக்கோங்க. ஒரு டைம் தெரியணும்ல, எவ்வளோ நேரம் இவங்க பாட்டி எடுத்து. அதான் கரெக்டாக 10 வச்சுருக்கான். எதுக்கு வச்சுருக்கான்னு கேட்டுக்கோங்க. அது 10:05 கூட வச்சுருக்கலாம், 10 o'clock கூட வச்சுருக்கலாம். பட் கரெக்டாக 10:10 வச்சுருக்கான். ஏதோ சைக்கிள் இருக்குன்றியா?
அண்ணா பிரபஞ்சன் எப்போ வருவார் தெரியலப்பா. நீங்கள் கூடிய சீக்கிரம். கேட்கணும். என்ன ப்ரோ கமெண்ட்டே பார்க்க மாட்டேங்கிறீங்க ப்ரோ. எப்படி ரிவிஷன் பண்ணிக்கிட்டே டெஸ்ட் எழுதுறது? டெஸ்ட்டு அது டெஸ்ட்டே ரிவிஷன் மாதிரி தான். நீங்கள் படித்தது தானே எழுதுறீங்க, அப்புறம் மறுபடியும் அது ஒரு பேசிக்காக ரிவிஷன் மாதிரியே எழுதுங்க. தட் இஸ் சோர்ஸ் ஆஃப் ரிவிஷன் தான். நீங்கள் படித்தது வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதுறப்போ உங்களுக்கு மறுபடியும் ஞாபகம் வருது. நீங்கள் அதுக்குன்னு தனியாக டைம் டிவோட் பண்ணுறதுக்கு பதிலாக டெஸ்ட் எழுதுங்க, மிஸ்டேக்ஸை ரிவ்யூ பண்ணுங்கள், கொஞ்ச நேரம் படியுங்க. அது ஈக்குவலாக அப்படியே டிவோட் பண்ணிகிட்டே வாங்க. யூல் சி உங்கள் மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகுறது. நான் ஸ்கூல் முடிச்சிட்டேன் நிக்கிதா. ஓ, அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. சரி ஓகே முடிச்சிடலாம். தேங்க்யூ கைஸ், அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே சரி ஓகே பார்க்கலாம். இதை பாரு என்னாச்சு? இங்கே வர பாட்டில் வந்து தெரியலையா? பிளாக் கலரில் தெரியுது. பிளாக் பாட்டில் எங்கே? இங்கே இப்போ அது காட்டும் பாரு. ஏய் ஆமாப்பா, க்ரீன் ஸ்க்ரீனில், அதனால அது மாறும். பாப்போமா? இந்த இடத்துல மட்டும் பிளாக்காக தெரியும். ஏய் ஆமாண்டா. சரிதான். சரி ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ், பை பை பை.